ஹாய் ரமேஷ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து செகண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ஜேக்கோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். டெலிகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் மட்டும்தான் கண்டென்ட் வரும். உங்களுக்கு கண்டென்ட் வீடியோ பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக போய் நம்ம டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு இதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி, அதை மைண்டில் ஏற்றிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. காற்று கொஞ்சம் ஓவராக இருக்கனால கொஞ்சம் காற்று சவுண்ட் தான் கேட்குது, கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா நீங்கள் வீயை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு வீ உங்களை பார்த்துட்டு சத்தியமாக உனக்கு மூளை இல்லடி, நீங்கள் வீயை பார்த்துட்டு தெரியும் இப்போ நான் சொன்னதை மட்டும் நீ செய்வே. வீ உங்களை பார்த்துட்டு அவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, அவன் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அவனுக்கு 5 வயசில் ஒரு குழந்தை இருக்குடி, அவனை கல்யாணம் பண்ணிக்க போய் வீட்டில் சொல்லுன்ற, அதான் என்னோட அண்ணன்டி, நான் இப்படியே பேச முடியும். நீங்கள் வீயை பார்த்துட்டு நீங்கள் தானே பொண்ணு பார்க்குறீங்க, வீ உங்களை பார்த்துட்டு பொண்ணு பார்க்குறோம் தான் ஒயன், ஆனால் ஒன்றாவை சத்தியமாக அக்செப்ட் பண்ண மாட்டான். நீங்கள் டக்குன்னு வந்து வீக்குள்ளே வந்துட்டு அந்த பைக்கில் ஏறி உட்காந்துருப்பீங்க, நீங்கள் இறங்கிட்டு ஏன் என்ன பக்கம் பொண்ணு மாதிரி இல்லையா, எந்த பக்கம் பார்த்தாலும் பொண்ணு மாதிரி தானே இருக்கேன், என்ன தாராளமாக அக்செப்ட் பண்ணிக்கலாமே. ஈவன் குக்கி கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பார். அவங்கள பார்த்துட்டு கனவு வளர்த்துருந்து வெளியே வா, நீங்கள் வீயை பார்த்துட்டு வீ ப்ளீஸ் நான் உங்கள் வீட்டில் நீ பேசு அப்படின்றீங்க. வீ உங்களை பார்த்துட்டு சத்தியமாக பேச முடியாது. நீங்கள் வீயை பார்த்துட்டு ஆன்ட்டிட்டு நீ பேசுகிறியா, நான் பேசவா, ஒயன் நீ எப்படி இங்கப்பல் தாராள மனசு இருக்கலாம் ஓகேவா, இவ்வளோ பெரிய தாராள மனசு வேணாம். உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி வேற ஒரு வீ என்ன வீ உங்களை பார்த்துட்டு என்னது ப்ளீஸ் டி சத்தியமாக செட் ஆகுது, நீ பயக்கட நம்ம வீட்டுக்கே போகலாம். வீ உங்களை பார்த்துட்டு உன்ட்ட சொன்னேன் பார்த்தியா என்ன சொல்லணும், நீங்கள் வீயை பார்த்துட்டு நீ சொல்லாட்டி எனக்கு அது தெரிய வந்திருக்கும். ஷோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. அவங்களை கொண்டு வந்து நேராக வீட்டுக்கிட்டே இறக்கட்டான். எப்படின்னா வீடும் உங்கள் வீடும் ஆப்போசிட் வீடு தான். நீங்கள் வீயை பார்த்துட்டு நீ போய் இன்றைக்கி அம்மாட்ட சொல்லு, இல்லைன்னா நாளைக்கு எங்கள் அம்மா வந்து பேசுவாங்க. உங்களை பார்த்துட்டு உங்கள் அம்மாலாம் பேச சான்ஸே இல்லை அப்படின்றவா. நீங்கள் பார்த்துட்டு எனக்கு எங்கள் அம்மாவை பற்றி தெரியும் ஓகேவா, நீ இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு சொல்லு. உங்களை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டா. நீங்கள் அப்படி சொல்லிட்டு கடகடன்னு உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னாச்சுடி, ஆமாம் அப்படி சொல்லிட்டு இருக்கிற உங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டிங்க. என்னடி இரு அம்மாவுக்கு லஞ்ச் முடிஞ்சிருச்சு, அம்மா போயிட்டு வந்து உன்ட்ட ஈவினிங்காக பேசுகிறேன், அம்மா ப்ளீஸ் ஒரு 2 செகண்ட்ஸ் ப்ளீஸ் நான் சொல்கிற மட்டும் கேட்டு போவேன். என்னடி தங்கம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. வீயோட அண்ணாக்கு பொண்ணு பார்க்குறாங்களாம், ஜங்குக்கா. கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிட்டானடி ஒரு வழியா. அப்பா 5 வருஷம் ஆச்சுல. நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் 5 வருஷம் ஆச்சு, இப்போ அக்செப்ட் பண்ணிட்டாராம். சரி எந்த பொண்ணா பார்த்துட்டாங்களா, ஓ பொண்ணு தான். நான் தாம்மா, நீ போய் வந்துட்டு வீயோட அம்மாட்ட பேசு, நான் வந்து ஜங்குக்கு வந்துட்டு ஒயனை கொடுக்குறேன்னு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இன்னும் நீ அதெல்லாம் மறக்கலையா, மறக்கக்கூட விஷயமா அதெல்லாம் நான் மறக்கலை, நீ போய் பேசுறியா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து பேசவா, சரி அப்படின்ட்டிங்க. உங்கள் அம்மா கிளம்பி போயிட்டாங்க. அவங்களுக்கு இன்னுமா இப்போ மறக்கலை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. நீங்கள் வந்து எதை மறக்கலைன்னு சொல்லி உங்கள் அம்மா கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்கூல் படித்தப்ப ஜங்குக்கு வந்துட்டு காலேஜ் படிச்சிருப்பான், அது 3rd இயர். உங்களுக்கு அப்போயே ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஜங்கு பின்னாடியே போயிருப்பீங்க. அவன் காலேஜ் படித்தப்ப நீங்கள் உங்கள் அம்மாட்ட சொல்லியிருப்பீங்க, எனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஜங்குக்கு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. உங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்க அம்மா சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நீங்களும் ஊன்றிருப்பீங்க. அங்கிட்ட 1 மாதத்துலேயே பார்த்தா ஜங்குக்குன்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பான். நீங்கள் தேம்பி அழுதுருப்பீங்க. ஜங்குக்கு எனக்கு தான்பிங்க. அப்போ நீங்கள் 9th தான் படிச்சிருப்பீங்க. உங்கள் அம்மானால எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் நீங்கள் ஒரு 12th படித்தாவாச்சு ஏதாச்சும் அவங்க மூவ் பண்ணியிருக்கலாம், ஆனாலும் மூவ் பண்ண முடியாத ஸ்டேஜ் தான். ஏன்னா ஜங்க் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான், ஸோ மூவ் பண்ண முடியாது. உங்கள் அம்மா உங்களை அவ்வளோ சமாதானப்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் ஜங்குக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருப்பீங்க, நீங்கள் அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு கல்யாணம் ஆகிருக்கும், ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அதெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக வந்து சொல்லுவாங்க. நீங்கள் எப்போவுமே ஜங்குக்கு வீட்டுக்கு போவீங்க, ஜங்குக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட ஒன்று சைட் அடிப்பீங்க. ஆனால் ஜங்குக்கே தெரியும், அதாவது உங்களுக்கு க்யூட்டாக ஒரு பாப்பா மாதிரி பார்ப்பான். நீங்கள் எப்போ பார்த்தாலும் அங்கேயே போய் கிடந்து அவனையே சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அவனுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவன் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு சம் இஷ்யூஸ்னால இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியாக போயிருந்து. உங்களுக்கு அப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஜங்குக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருப்பான், எப்போ பார்த்தாலும் குழந்தைய கையில் வச்சுட்டு அவன் அழாத நாளில் நீங்கள் ஜங்குக்கு போயிட்டா அழாத படிப்பீங்க அப்படி சொல்லுவான். பட் அழுதுகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே ஒரு 5 வருஷம் ஆகுது.
ஜங்குக்கு பையனுக்கு வந்து இப்போ 5 வயசு ஆயிடுச்சு. அந்த குக்கி அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவனுக்கு ஒயன்னா உயிர். இப்போ பார்த்தாலும் அவ்வளோ ஜாலியாக கூட வந்து விளையாண்டுட்டு இருப்பான். அவங்க அம்மா இப்போ தான் நினச்சி பார்த்துட்டு, சின்ன வயசில் விளையாட்டுக்கு சொல்கிறான்னு நினச்சேன். ஜங்குக்கு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. இவ்வளோ நாளாக இப்போ நான் மாப்பிள்ளை பார்த்து இப்போ வேணான்னு சொன்ன ரீசன் ஜங்குக்கோ இன்னுமா மறக்கலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷாக்காக இருக்குது உங்கள் அம்மாவுக்கு. ஏன்னா உங்கள் அம்மா உங்களுக்கு இப்போ 2-3 வருஷமாகவே மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. யாரை காட்டினாலும் வேணாம், இது பிடிக்கல, மூஞ்சில் இந்த மூக்கு பிடிக்கல, அப்போல்லாம் குறை சொல்லுவீங்க. உங்கள் அம்மா சரின்னு விட்டுருப்பாங்க. உங்களுக்கு என்னென்னா ஜங்குக்கு வந்து செகண்ட் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி உங்கள் அம்மா ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம வெயிட் பண்ணோம்னா நான் ஜங்குக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி வெயிட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் அம்மாவுக்கு அதுவே இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. அட்ட பாவி, எவ்வளோ பிளான் போட்டிருக்காள் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மம்மி கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. உங்கள் அம்மா அப்படியே வேலைக்கு போயிருப்பாங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தா ஜங்குக்கோட அம்மாட்ட போய் ஜங்குக்கு வந்துட்டு அவன் இதை உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பான். ஜங்கு பேசிகிட்டு இருக்க பார்த்துட்டு வீ பார்த்துட்டு, அம்மா என்னடா இங்கே வார் வி அப்படின்னானே. என்னம்மா அப்படி சொல்லிட்டு வீ வந்து பார்க்குறான். குக்கி நல்லா இருக்கான். ஹே குக்கி என்ன பண்ணுற? சித்தப்பா நாங்கள் அப்பாவுக்கு பொண்ணு பார்க்குறோம் அப்படி சொல்லிட்டு கியூட்டாக சொல்கிறான் ஜங்குக்கு பார்த்துட்டு. ஏன்டா அப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். குக்கி பார்த்துட்டு, நிஜமா சித்தப்பா அப்படியா அப்பாவுக்கு பொண்ணு பார்க்குறீங்களா? இந்த ஃபோட்டோ அப்படின்னு இந்த ஃபோட்டோன்னு எல்லா ஃபோட்டோ அப்படியே வீச எடுத்தாள்றான். பார்த்துட்டு, ஐயோ இவ்வளோ பொண்ணா? சித்தப்பா இதில் ஒருத்தவங்க தான் எங்கள் அம்மாவாக வருவாங்க. ஆனால் இதில் யாரையுமே எனக்கு பிடிக்கல. இல்லை யாருமே எனக்கு அம்மாவாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கிறேன். ஜங்கு பார்த்துட்டு, அம்மா குக்கிக்கு பிடிக்கல அந்த ஃபோட்டோ எடு. குக்கி இவங்க நல்லா இருக்காங்க குக்கி. பிடிக்கல பாட்டி, எனக்கு அம்மா வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இருக்குவங்க எப்படிமா இல்லை எனக்கு வேணுமே. சரி இப்படி சொல்லிட்டு அவங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு, சரி பாட்டி ஈவினிங் வேறு ஃபோட்டோஸ் காட்டுவான். சரி அப்படி சொல்லிட்டு குக்கி கியூட்டாக தலையாண்டிட்டு இருக்கான். ஜங்கு பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேலைக்கு பார்த்துட்டு இருக்கான். குக்கி வந்துட்டு, அப்பா என்ன பாரு. என்ன குக்கி? சாப்பாடு ஓட்டி விடுப்பான். குக்கி அப்பாவுக்கு ஒர்க் இருக்கு, நீ சாப்பிடு. அப்பா ப்ளீஸ்ப்பா. குக்கி சாப்பிடு குக்கி. சரி வா நாங்கள் ஊட்டிடுறோம் அப்படி சொல்லிட்டு வந்து கூட்டி விட்டுட்ருக்கான். அப்பா என்ன குக்கி? உனக்கு அம்மா அந்த ஃபோட்டோ யாரையும் பிடிக்கலையா? உனக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்க தான் உனக்கு அம்மா வருவாங்க. அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அது கிடையாது. ஓ எனக்கு பிடிச்சா போதுமாப்பா? போதும் குக்கி அப்படி சொல்லிட்டு அழகாக ஜங்குக்கு வந்து தலையாட்டுறான். சரிப்பா அப்படி சொல்லிட்டு குக்கி வந்து சைலண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க. குக்கி பையா குக்கி உங்களை பார்த்துட்டு வைனா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் விட்டு எழுந்திரிச்சு குதிக்கிறான். குக்கி பார்த்து அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜங்குக்கு பிடிச்சிட்டான். ஏன்னா அவன் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக ஏறி தாண்டி குதிச்சிருந்தாலும் லேப்லேயே குதிச்சிருப்பான். அதெல்லாம் டக்குன்னு பிடிச்சிட்டு பார்த்துட்டான். என்ன சொல்ல குதிச்சுட்டு ஓடி வந்து அவன் ஹக் பண்ணிட்டா. நீங்கள் தங்க சாப்பிட்டுட்ருக்கீங்களா? ஆமாம் என்ன ஆடி சார்னா நீங்கள் அவனை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு போயிருப்பான். அவங்க அம்மா கிச்சன் நின்றுட்டுருக்காங்க. என்னடா அப்படி சொல்லிட்டு டிஷ் வாஷ் பண்ணிட்டு அவனை பார்க்குறாங்க. பார்த்து ஒரு பொண்ணு கூட ஜங்குக்கு பிடிக்கல. ஜங்குக்கோட அம்மா டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, அவன் எனக்கு பிடிக்க வேணான்னு சொல்லிட்டான். அது அவனுக்கு பிடிக்க வேணாமா, குக்கிக்கு பிடிச்சா போதுமா? ஓ குக்கிக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. அவன் பேசி பழகி கொஞ்சம் கம்ஃபர்டானா தானே அவங்கள ஓகேன்னே சொல்லுவான். ஃபோட்டோவில் பார்த்து யாருமே ஓகே சொல்ல மாட்டேங்கிறான். காலையிலேருந்து 40-50 ஃபோட்டோ கிட்ட கட்டிட்டேன். ஒருத்தர் கூட எனக்கு வேணாம் மட்டும்தான் அவன் பதிலே. என்ன தப்போ எப்படி பார்த்து அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறணும் இப்போ தெரியுதுடா. ஏன் ஜங்குக்கு வந்து குக்கி ஓகே சொன்னால் தான் மேரேஜ் பண்ணிப்பான்னு. ஏன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு டேப் பார்க்குறான். அவன் தான் எல்லாருக்கும்னு சொல்கிறானே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு சிரிச்சிருப்பான். சிரிக்கிற அளவாடா இருக்கே நிலமை. அப்படிலாம் இல்லைம்மா, நீ தான் இந்த இதை எடுத்து கழுவு அப்படி சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்ருக்கான். அவங்க அம்மாவும் அமைதியாக கழுவிட்டுருக்காங்க. எனக்கு ஒரு பொண்ணை தெரியும். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? சரி சாமி பண்ணிக்கோ. எனக்கெல்லாம் ஜங்குக்கு. உங்கள் அண்ணனுக்கு பிடிக்க வேணாம், குக்கிக்கு பிடிச்சா போதும். குக்கிக்கு பிடிக்குமா? குக்கிக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்போ உடனே பேசி ஜங்குக்கு முடிச்சிடலாண்டா. ஏன் சரியா? ஆனால் ஜங்குக்கு ஓகே சொல்லுவாங்கிறது டவுட் தான். குக்கி ஓகே சொல்லிட்டா. ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு அவன் என் ஏஜ் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொன்னான். அந்த ஏஜை வந்து சொல்கிறாங்க. இது அதை விட ரொம்ப என்ன வயசு? அவனும் டக்குன்னு வந்து சொல்கிறான், உன் வயசுலாம் இது. என் வயசு பொண்ணு தான். யாரா அது ஜங்குக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது? வயன். அவங்க கையில் வச்சிருந்த பாதத்தை கீழே போட்டாங்க. என்ன சொல்கிற? வயனுக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கா? அவனுக்கு பிடிச்சிருக்கும், உங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறேன், குக்கிக்கு அம்மாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னடா பேசுகிற? நீ கம்முன்னு அவங்க அம்மா மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. நீ பாடிக்கதே சொல்லி எனக்கு ஹார்ட் அட்டாக் வர வைக்காத.
அப்போ அவங்க அம்மாட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டா. ஆ அவள் பேசிடுவா. உனக்கு அவளை பற்றி தெரியாதா? தெரியும்டா. ஆனால் ஜங்குக்கு இதுக்கு எப்படி ஓகே சொல்லுவான் எனக்கு தெரில. ஆனால் குக்கி கண்டிப்பாக ஒயின் அம்மான்னு சொன்னால் தாராளமாக அக்செப்ட் பண்ணிப்பான். ஜங்குக்கை நம்ம பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பான் தான்டா, அது எனக்கும் தெரியும். ஏன்னா குக்கிக்கு ஒயன்னா உயிர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்குறாங்க. அவங்க கூட தான் போட்டு கொஞ்சிட்டு கிடக்குறான். அதனால அவன் அக்செப்ட் பண்ணிப்பான். ஆனால் ஜங்கு அதான் தெரில அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் குக்கி கூட சேர்ந்து செம்ம ஆட்டம். அந்த வீடு ஃபுல்லாக ஓடி பிடிச்சி விளாட்றீங்க. இதில் டேவி சேர்த்துக்கிட்டாச்சு. 3 பேரும் ஆடிட்டுருக்கீங்க. இவளுக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கான். ஆனால் வயசில் பார்த்தா ரொம்ப சின்ன பிள்ளையாச்சு. ஆனால் குக்கிக்கு இவ்வளோ தான் பிடிக்கும். கல்யாணம் பண்ணிக்கலாம், அது ஒயினை பண்ணிக்கலாம் வைக்கலான்னு சொன்னால் அவன் சரின்றுவான். ஆனால் ஜங்குக்கு அதுவும் ஒயினோட அம்மா என்ன சொல்லுவாங்க, ஒயினுக்கு வேறு அப்பா கிடையாது, அவங்க அம்மா நல்ல பையனாக பார்த்து கொடுக்கணும் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுவும் இவனுக்கு ஆல்ரெடி பொண்டாட்டி வேறு செத்து போச்சு, எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மாவுக்கு ஆயிரம் தாட்டு. அம்மா என்ன ஜங்குக்கா என்ன யோசிச்சுட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஏதோ யோசிச்சேன். என்னம்மா அது? ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்லிட்டு அவங்க போய் ரூமில் படுத்துட்டாங்க. அவங்களுக்கு அதே தான் தாட்டு. ஈவினிங்காக வந்து பார்த்தா கரெக்டாக உங்கள் அம்மா வராங்க. வாங்க வேணாம்மா. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த ஸ்வீட் செஞ்சால் தான் கொடுத்துட்டு போல இருந்தேன். சரி எங்கே குக்கி? குக்கி வேணும் தானே, அதான் மாடியில் ஆடிட்டு இப்போ டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க ஜங்குக் ரூமில். சரி இப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்னாச்சும்மா? சும்மா பேசலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். என்ன வர வயனோட அம்மா என்கிட்ட பேசலாம் யோசிக்கிறாங்க. ஐயோ அப்படி இல்லைங்க, பேச வேண்டிய விஷயம் அப்படி, அதனால் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்னது எப்படி சொல்லிட்டு 2 பேரும் உட்காராங்க. உங்கள் அம்மா ஜங்குக்கோட அம்மா கை பிடிச்சிட்டு, சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தெரியும் எனக்கு அப்பா இல்லாதனால அவள் ஆசைப்படுறதெல்லாம் பார்த்து நான் செய்வேன்னு. ஆமாங்க, அதான் எல்லாத்துக்குமே தெரியுமே. அவளுக்காக நான் எல்லாமே பார்த்து செஞ்சேன். ஆனால் ஒரு விஷயத்த என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவளை அழலாம் வச்சுருக்கேன். அப்படி என்னங்க செய்ய முடியாது? நீங்கள் சொன்னால் நாங்களாச்சும் செஞ்சுருப்போம். இல்லை எதுக்கு எங்கள் பிள்ளையை போய் அழ வச்சிங்க? அது அப்போ நடந்துச்சுங்க. இப்போ திருப்பியும் எனக்கு அதே விஷயம் என் லைஃப்பில் வேணுன்றா. இப்போ என்னால் அழ வைக்க முடியாது, என்னால் அது செய்ய முடியும்னு தோணுது. ஆனால் அதுக்கு நீங்களும் ஒத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். என்னன்னு சொல்லுங்கள், என்னனாலும் செஞ்சிடலாம். அவள் நான் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்குறா. என்னால் நோ சொல்ல முடியாது. ஏன்னா ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன், நல்லா பார்த்துப்பான். எனக்கு ஓகே தான். ஜங்குக்கு உங்களுக்குலாம் ஓகேனா சொல்கிறீங்களா? எனக்கும் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஜங்குக்கோட அம்மாவே ஆடி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் ஷாக்கு. ஜங்குக்கோட அம்மா பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு சரிதாங்க, என்னால் நோன்னு சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு மனசு கிடையாது, ஜங்குக்கிட்ட பேசிட்டு சொல்லவா? சரி அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா கிளம்பி போயிருப்பாங்க. நீங்களே எழுந்திரிச்சு சரித்த நான் போயிட்டு வரேன். சரிம்மா அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு போயாச்சு. இப்போ வந்து ஜங்குக்கோட வீட்டில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. குக்கி அடம் பிடிச்சிட்ருக்கான். என்னை கூட்டுங்க பாட்டி. ஆனால் வேணாம் பாட்டி. சரி சாமி, இது அப்பா விட்டு சொல்ல பாட்டி. சரின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட்டிகிட்டுருக்கான். குக்கி அமைதியாக சாப்பிட்டுட்டே இருக்கான். கரெக்டாக ஜங்குக்கோட அம்மாட்டு, குக்கி என்ன பாட்டி, உனக்கு புதுசாக இன்னொருத்தவங்க ஃபோட்டோ பாட்டி காட்டுறேன், அவங்க ஓகேவான்னு பார்த்து சொல்கிறியா? காட்டுங்க அப்படி சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு அழகாக பார்த்துட்ருக்கான். ஃபோன் வந்து ஒரு ஃபோட்டோ கரெக்டாக குக்கி கிட்ட மட்டும் தெரியுற மாதிரி காட்டுறாங்க. குக்கி மூஞ்சில் அவ்வளோ ஒரு ஸ்மைல். நிஜமா பாட்டி? நிஜமாக தான். உனக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஆக்கே சொல்லிட்டு குக்கி எந்திரிச்சின்னு குதிக்கிறான். ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு என்ன ஃபோட்டோமா காட்டினேன், இவ்வளோ ஆர்வமாக குதிக்கிறான்? இந்த ஃபோட்டோ தான் அப்படி சொல்லிட்டு அவங்களோட ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. வயனோட ஃபோட்டோ இப்போ எது காட்டினீங்க அவனுக்கு? ஜங்குக்கா அது வயனோட அம்மா வந்துட்டு உனக்கும் வயனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு கேட்டாங்க. நான் கேட்டுவிட்டு சொல்கிறேன்னு சொன்னால் தான் குக்கிட்ட காட்டினேன். குக்கிக்கு ஓகேவா நீ கல்யாணம் பண்ணிக்கிறான்? ஜங்குக்கு டக்குன்னு பிளேட்டெல்லாம் வச்சுட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்கம்மா. ஜங்குக்கா அது அவளுக்கு எனக்கு எவ்வளோ ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எதுக்கு இந்த ஆகாத வேலை? அது உங்களை பொண்ணு பாருங்கன்னு சொன்னது ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடன் ஜங்கு கோச்சிட்டு போகிறான். குக்கி பார்த்துட்டு அப்பா அப்படின்றான். ஊட்டின சாப்பாடெல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிட்டான். குக்கி பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு தேத்துக்கிட்டே சீரிச்சாமி ஒன்றும் இல்லைன்றான். குக்கி தேம்பி அழுகுறான். அப்போ கோச்சு போகுது, அப்போ சொல்லிட்டு அவன் அழ ஆரம்பிச்சிடும். டக்குன்னு அந்த ஜங்குக்கு இறங்கி வந்திருப்பான். சரி குக்கி அழாதவா அப்படி சொல்லிட்டு அவன் தூக்கிட்டு சாப்பாடை மட்டும் எடுத்துக்கிட்டு என் பையனை பார்த்துக்க எனக்கு தெரியும், உங்கள்கிட்ட இந்த முடிவு எடுக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குழந்தை தூக்கிட்டு போய் அவனே சாப்பாடு விட்ட ஆரம்பிச்சிட்டான். எதுவுமே பேசல, ரூம்லேயே வச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு தூங்க வச்சிட்டான். ஜங்குக்கு நம்ம பொறுமையாக அந்த ரூமுக்கு வராங்க. ஜங்குக்கு எதுவுமே பேசலாம், அவன் பாட்டு லேப்பில் உட்காந்துட்ருக்கான். அவங்க போய் குக்கி கிட்ட உட்காந்துட்டு குக்கியோட ஹெட்டை பொறுமையாக டாப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவனுக்கு அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான்.
ஏன் ஜங்குக்கா வேணான்ற? மா டேய், அவள் குக்கியை நல்லா பார்த்துப்பானா. அதே வேற ஒரு பொண்ணு நான் குக்கி என்ன பண்ணுவாளோ எது பண்ணுவாளோன்னு எனக்கு 1000 பயம் இருக்கும். அதில் எனக்கு ஒரு பயமும் இருக்காது. ஈவன் உனக்கும் ஒரு பயமே இருக்காது. ஏன்னா அது நம்மளோட வயன். அழகாக பார்த்துப்பான் தங்கத்தை. அவள் இவ்வளோ சின்ன பிள்ளைன்னு தெரியுமில்ல, சும்மா ஏதாச்சும் சின்ன பிள்ளை தான்டா. ஆனால் இன்னும் குழந்தை இல்லை. கல்யாணம் பண்ணுற அளவுக்கு பெருசாகிட்டா, குக்கியை பார்த்துக்கிற அளவுக்கு பெரியவளாயிட்டா. அவள் தான் போய் அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கா. அடுத்துட்டு ஜங்குக்கு ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லி ஜங்கு டக்குன்னு எந்திரிச்சிருப்பான். அவள் தான் சொன்னாலாம், எனக்கு குக்கி அம்மாவாக இருக்கணும்னு தோணுது, நான் போய் ஜங்குக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், குக்கிக்கு அம்மாவாக அங்கேயே இருக்கேம்மான்னு. அவங்க அம்மா சரின்னு சொல்லிட்டு அதனால தான் கேட்டாங்க. நானும் ஓகேன்னு இருக்கேன். யோசிச்சு சொல்கிறேன், அதை கேட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு ஓகே சொல்லணுன்னு மட்டும்தான்டா ஆசை. ஏன்னா குக்கிக்கு இதை விட ஒரு நல்ல அம்மா உலகத்தில் நான் என்ன தீனாலும் கிடைக்காது. குக்கிக்காக ஓகே சொல்லலாம். உனக்கு பொண்டாட்டி வேணான்னு சொல்லிட்டுடா, உனக்கு பொண்டாட்டி வேணாம், குக்கிக்கு ஒரு அம்மா வேணும். அதுக்காக எனக்கு வாங்கிட்டு தான் நல்லா இருக்குன்னு தோணுது. யோசிச்சு சொல்லு, உனக்கு நான் டைம் தரேன் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டாங்க. ஜங்குக்கு தான் என்ன பண்ணுறேனே தெரியல. அவன் தான் அப்படியே குழம்பி போய் உட்காந்துருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் மட்டும் ஜங்குக்கு வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கான். நீங்கள் அப்போ தான் வீட்டுக்குள்ளே வரீங்க அத்தை அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளில வரீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். அவன் பாட்டுக்கும் ஒர்க் பார்த்துட்ருக்கான். குக்கி அங்கிட்ட இங்கிட்ட விளாண்டுட்டு இருந்திருப்பான். வயனம்மா எல்லாமே விஷயம். குக்கியை டக்குன்னு நிமிந்து பார்த்துருப்பாங்க. குக்கி அவங்கள பார்த்துட்டு அம்மா வந்துட்டிங்களா அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து அவங்களை ஹக் பண்ணுறான். நீங்கள் குக்கியை பார்த்துட்டு உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. உங்களுக்கே சடனாக இவன் அம்மான்னு கூப்பிட்டு ஷாக் தான். ஜங்க் கொண்டு குக்கி என்ன பேசுகிற? அப்பா என்னென்னு சொன்னேன், ஃபோட்டோவில் எனக்கு யாரை பார்த்து பிடிச்சிருக்கோ அவங்கள அம்மான்னு சொல்லிக்கிறானே, எனக்கு வயனம்மா தான் பிடிச்சிருக்கு ஐயனம்மா அப்படின்றானுங்க. ஓ அப்படியா, சரி சரி, அம்மாவை அவ்வளோ பிடிச்சிருக்கா என் தங்கத்துக்குன்னு சொல்லி நீங்கள் உடனே கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாரும் உங்கள் ரியாக்ஷனை பார்த்து ஷாக் ஆகுறத விட இங்கே ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு எதுவுமே பேசலாம், பாட்டுக்கு வெளியே போயிட்டான். அவங்க அம்மா மட்டும் கூப்பிட்றான். அவங்க அம்மா போயிட்டு என்னடா எனக்கு யோசிக்க டைம் வேணும், அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் வயனையும் குக்கியும் பிரித்து வைங்க. அது பிரித்து வைமா சரின்னு சொல்லிட்டு அவங்களே எதுவும் சொல்லலை. ஏன் நீங்கள் வந்து ஜங்குக்கு பார்க்குறான், நீங்கள் வீட்டில் இல்லை, பட் குக்கி சைலண்ட்டாக இருக்கான். குக்கி என்னாச்சு? வயன் வயன் ஐயன் என் கூட வரலப்பா. ஏன் என்னாச்சு? தெரியல, வயன் வந்து நான் அம்மா பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு காலையில் போனோம். ஆனால் இன்னும் வீட்டுக்கு வரல. நான் வீட்டில் போய் பார்த்தேன், வயன் இல்லையா. எனக்கு ஆனால் வயன் வேணும்னு தோணுது. நான் காலையில் அம்மா நான் அவ்வளோ ஜாலியாக விளாண்டு தெரியுமா. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்னை விட்டுட்டு போயிடுச்சு வயன். எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அழுக ஸ்டார்ட் பண்ணுறான். எல்லோரும் வந்துட்டு குக்கி அழாது அப்படின்றாங்க. தூக்கிட்டு சரிடா வயன்ட்டு நான் கூப்பிட்டு போகிறேன் அழாதடாங்கிறான். ஆஹா குக்கி கதறி அழுகுறான். ஜங்குக்கும் சமாதானம் பண்ணுறான், முடியவே இல்லை. ஜங்குக்கோட அம்மா வாங்கிட்டு சினிவா நம்ம வயனை பார்க்க போகலாம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனும் சைலண்டாக வந்து அவங்க பாட்டிக்கிட்டே போகிறான். பட் அழுதுகிட்டே போகிறான். அங்கே போய் பார்த்தா வயன் அங்கே இல்லை. வயன் நம்மகிட்ட எல்லாம் வயனோட அத்தை வந்திருந்தாங்க, அதாவது இந்த சொல்லியிருந்தேன்ல ஆமாம், அவங்க வரவும் சரின்னு சொல்லிட்டு அவங்கள நான் வயனை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு ஒரு நாள் கூப்பிட்டு போயிட்டாங்களே. அவளை சரின்னு போயிட்டான். அதனால இங்கே எல்லாம் ஊருக்கு போயிருக்கா. வயன் ஊருக்கு போயிட்டாங்களா பாட்டி? ஆமாம் சாமி, 2 நாள் வயன் வந்துருவான் சரியா. அப்படி சொல்லிட்டு அவனும் சைலண்டாக வீட்டுக்கு வந்துட்டான். ஜங்கு பார்த்துட்டு என்னாச்சுமா, வயன் ஊருக்கு போயிருக்காளாண்டா, ஒரு 2 நாள் ஆகுமா. ஓ ஏன் இன்னும் இவன் மாதிரியாவே இருக்கான் தெரியலடா, சைலண்ட் ஆகிட்டான். இந்த பொடி எப்படி சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு போய் சமைச்சிட்டு வந்து குக்கிக்கு ஊட்டி விட்றாங்க. வேணாம். ஏன் சாமி? வேணாம் பாட்டி. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜங்குக்கிட்ட கொடுத்துட்டாங்க. வேணாம்ப்பா அப்பா வேணாம்ப்பா. அப்படியே கண்ணில் தண்ணியாக ஊற்றுது. சரிடா ஏன்டா அழுற அப்படி சொல்கிறோம். ஜங்கு கைஸ் வந்து டியர்ஸ் அப்படியே அது பாட்டுக்கு ஃப்ளோ ஆகுது. ஜங்குக்கு வந்துட்டு பையன் அழுகும்போது என்ன பண்ணணுன்னே தெரியல. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவன் சமாதானம் பண்ணி தூங்க வச்சிட்டான். ஜங்குக்கோட அம்மா பார்த்துட்டு என்னாச்சுடா தூங்கிட்டானா? தூங்கிட்டாம்மா, ஆனால் ஆள் தான் ஒரு மாதிரி இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் சொல்லலை. நீ யோசிச்சு டக்குன்னு ஒரு முடிவை சொல்லு. சரிம்மா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சைலண்ட்டாக இருக்கான். ஒரு மிட் நைட் ஆகிருக்கும். குக்கி வந்து நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பான். ஜங்குக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இப்போ தான் குக்கி வந்து அவன் கிட்ட இழுத்து தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு இழுக்கிறான். குக்கிக்கு அவ்வளோ உடம்பு சூடாக இருக்குது. குக்கி அப்பா அப்படின்றான். அவனால் கண்ணு கூட திறக்க முடியல. ஜங்குக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. டக்குன்னு குக்கியை தூக்கிட்டு மா அவங்க டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு என்னாச்சுடா ஏன்டா என்ன இடத்துல இருந்திருப்பா. குக்கிக்கு ரொம்ப காய்ச்சி அடிக்குதுமா. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க டக்குன்னு இந்த குக்கியை தொட்டு பார்க்குறாங்க. குக்கிக்கு செம்ம காய்ச்சல், லைட்டெல்லாம் போட்டிருப்பாங்களா. உடனே தேவை எந்திரிச்சிட்டான்ட்டான். என்னாச்சு ஜங்கு, ஏன் குக்கி தூக்கிட்டு நின்றுட்டுருக்கு?
அவனுக்கு அவனுக்கு காய்ச்சல் அடிக்குது. டக்குன்னு அந்த குக்கியை வாங்கிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம் வந்து கிட்லாம் வச்சுருக்கான். அவன் டாக்டர் தான். ஸோ டக்குன்னு ரூமில் படுக்க வச்சு செக் பண்ணிட்டு இவ்வளோ ஹை ஃபீவர் ஆகுது, இவ்வளோ நீ கவனிக்கவே இல்லையா? நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ தான் பேபியை தூக்குனேன், இவ்வளோ காய்ச்சல் அடிக்குது குக்கிக்கு, நான் இன்ஜெக்ஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் இன்ஜெக்ஷன்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். வாங்கிட்டு வந்து குக்கிக்கு போடுறான். குக்கி அப்பையும் அப்பா அம்மா அடிச்சிடல, அயன் வேணும், அயன் அம்மா வேணும் அப்படி சொல்லிட்டு அவன் அனுத்திட்டே இருக்கான். அவன் எதோ சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லா ஒத்து கவனிக்கிறாங்க. எல்லாருக்கும் புரியுது அவன் ஒயன் வேணும்னு சொல்கிறான். டக்குன்னு சொல்லிட்டான். இது அவனுக்கு நார்மலாக அந்த காய்ச்சலே கிடையாது, அவனுக்கு ஒயன் வேணும்னு சொல்லி தோணி காய்ச்சல் வந்திருக்கு. ஒயனை பார்க்குற வரைக்கும் இந்த காய்ச்சல் அடங்காது. என்னடா சொல்கிற அப்படி சொல்லிட்டு டேவோட அம்மா ஷாக்கில் பார்க்குறாங்க. குழந்தைங்க எப்படி யாராச்சும் ஏங்கி அவங்க வேணும்னு காய்ச்சல் வந்துச்சுன்னா அவங்கள பார்க்குற வரைக்கும் இந்த காய்ச்சல் போகாது. டக்குன்னு எனக்கு கால் பண்ணி நான் வர சொல்கிறேன், நீங்கள் என்னென்னு பார்த்துக்கலாம், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணியிருப்பான். நீங்கள் நடு அதில் கால் பண்ணு. என்னட்டு ஒயன் நீ ஊருக்கு வரியா? ஒரு 2 நாள் கழிச்சு வரேன், இப்போ தான் குட்டி தம்பியை பார்த்துட்டு வந்து படுத்தனேன், நான் 2 நாள் குட்டி தம்பியை. குக்கிக்கு உடம்பு சொல்லு. என்னாச்சு குக்கிக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க. ரொம்ப காய்ச்சல் அடிக்குதவன். ஒயன் வேணும் சொல்லிட்டே இருந்தான். இப்போ தான் காய்ச்சலும் வந்துருச்சுடி. நான் நாளைக்கு மார்னிங் வரட்டா? சரிப்பா அப்படி சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டான். உங்களுக்கு அதுக்கு மேலே அங்கே இருக்கவே தோணலை. நாளைக்கு மார்னிங் நீங்கள் வரேன்னு சொன்ன ரீசனே வந்துட்டு இங்கே நைட் பஸ் கிடையாது, நீங்கள் மார்னிங் ஃபஸ்ட்டு பஸ்லேயே ஏறி வந்துட்டீங்க. ஆளாக காலையில் 6 மணிக்கு வந்து நிற்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கு கூட போகல, லக்கேஜ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் நிற்கிறீங்க. நீங்கள் காலிங் பெல் அடிச்சோன்னா டக்குன்னு வந்து ஜங்க் தான் ஓப்பன் பண்ணியிருப்பான். ஏன்னா நீங்கள் வரீங்க அப்படின்னு நான் சொல்லியாச்சுல. அவள் வாசலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓப்பன் பண்ணிட்டு வேணுவா குக்கி எங்க? குக்கி டேவோட ரூமில். நீங்கள் வேகமாக நாங்கள் போகிறீங்க, குக்கியை அனுத்திட்டே இருக்கா. நீங்கள் போயிட்டு குக்கி என்ன ஆச்சுடா? அவன் டக்குன்னு அப்படியே அவ்வளோ நேரம் கண்ணே திறந்துருக்க மாட்டான். எல்லாம் அங்கே தான் இருந்திருப்பாங்க. பட் அழுதுட்டான், அழுதுகிட்டே படுத்துருந்துருப்பான். என்னம்மா வண்டியா அப்படி சொல்லிட்டு அவன் டக்குன்னு உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். ஏன் விட்டுட்டு போனேன்? நேற்று தான் வந்து எல்லோரும் சொன்னாங்க எனக்கு அம்மாவும் வர போகிறேன்னு. பாட்டி தாத்தா எல்லாரும் அக்கா ஃபோட்டோ எல்லாம் காட்டினாங்க. ஆனால் இன்றைக்கி என்னை விட்டுட்டு போயிட்டேன். உனக்கு என்ன பிடிக்கலையா? அதான் விட்டுட்டியா? பொதுவாக என் கூட விளாண்டுட்டு என் கூட தானே இருப்பேன், பிடிக்கலன்னு விட்டுட்டு போயிட்டே அப்படி சொல்லிட்டு அவன் பொழுதுக்கு ஏதோ பேசிட்டு ஆள ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த குட்டி மைண்ட்குள்ளே இவ்வளோ தோணியிருக்கு அவனுக்கு. அவன் ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நீங்கள் அழுதுட்டேன்னு. இல்லைடா உங்களுக்கு குட்டி தம்பி பிறந்திருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போனேன். இல்லைடான்னு சொல்லிட்டு அவனை சமாதானம் பண்ணிட்டே இருக்கீங்க. அவன் உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படி அழுகுறான். ஒரு வழியாக சமாதானம் ஆகிட்டான். அப்போ குட்டி தம்பி பார்க்க தான் போனியா? ஏன்னா ஒரே தான் நீ விட்டுட்டுலாம் போகலையா? உன்னை எதுக்குடா நான் விட்டுட்டு போகணும்? நான் நாளைக்கு வந்துருப்பேன் சாமி. ஏன் சாமி இப்படி அழுற அப்படி சொல்லிட்டு அவனை சமாதானம் பண்ணி உட்கார வச்சுருக்கேன். அவங்கள பார்த்துட்டு சரி நான் வேணா இப்போ தம்பி பார்த்துட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு இந்த தம்பி போதும், எந்த தம்பி வேணாம், நான் உன்னையே பார்த்துக்கிறேன் சரியா? சரி எடுத்துட்டு க்யூட்டாக சிரிக்கிறான். நீங்கள் அதை பார்த்துட்டு அச்சோ என் அழகு, இந்த சிரிப்பு தாண்டா எனக்கு பிடிச்சிருக்கு. சீக்கிரமாக அழறியான்னு சொல்ல கணத்து பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கீங்க. அவன் அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சுதான். அவனுக்கு ஒரு ஆஃப் நாட் அவனுக்கு டோட்டலாக காய்ச்சலே சரியாயிருச்சு. ஜங்குக்கே ஷாக்கு, இந்த அளவுக்கு காய்ச்சல் சரியாகுமா அப்படிங்கிற மாதிரி. உங்கள் அம்மா வந்திருப்பாங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னடி இந்த குழந்தைக்கு ஒன்று விட்டுட்டு போகணும், காய்ச்சல்லாம் வருது, எனக்கு இது புதுசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக அங்கேயே தான் இருந்திருப்பீங்க. குக்கி பயங்கரமாக விளாட்றா. இப்போ கூட சேர்ந்து ஆட்டோன்னா உங்களை விடவே மாட்டேங்கிறான். நீ தூங்குடா நைட்டு, நாங்கள் போயிட்டு வரேன், எங்கள் வீட்டில் தான் தூங்குறேன், காலையில் வந்துடுவேன், ப்ளீஸ்மா போவாதம்மா. சரிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்களாம் அவனை போய் ஜங்குக்கு ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்போ தான் ரூமுக்குள்ள வந்து பார்க்குறான். 2 பேரும் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அவர் 2 பேர்த்தையும் எழுப்பலை. உங்கள் அம்மா சரி தூங்குறாங்கன்னா அங்கேயே தூங்கட்டும்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குக்கி கூட தான் தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் குக்கி எந்திரிச்சு நீ பெட்டில் குதியும் குதிக்கிறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு டக்குன்னு தூக்கிட்டு ஏண்டா என் கூட தூங்குறா, என் கூட தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திகிட்டே இருக்கான். நீங்கள் வாய்ஸ் கேட்டு எந்திரிச்சிட்டு என்னாச்சு குக்கி? அச்சோ டிஸ்டர்ப் பண்ணிட்டானா? நீ தூங்கலையா? நீங்கள் என்னை பார்த்து க்யூட்டாக கேட்குறீங்க. அவன் தூக்கவே சரிம்மா தூங்கலாம். அவன் டக்குன்னு ஜங்கு கிட்ட இருந்து பெட்டில் குதிச்சான். ஜங்கு பார்த்துடான். அவன் ஓடி வந்து ஆக்ட் பண்ணிட்டேன் தூங்கலாம் அப்படி சொல்கிறான். இப்போ 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜங்கு கூட அம்மாவும் எழுப்பவே இல்லை. ஒரு 11 மணிக்கு தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. நீங்கள் எந்திரிக்கவும் தான் அவனும் எந்திரிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு இருந்திருப்பீங்க. ஜங்குக்கு அவங்க அம்மா பார்க்குறேன். அவங்க அம்மா பார்த்துட்டு என்ன நான் ஓகே சொல்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரி எப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஜங்கு வீட்லேயே பேசி கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து உங்களுக்கு கல்யாணம். நீங்கள் அழகாக ஒயிட் கவுன்லாம் போட்டு ரெடியாக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னிலே தேடுற
குக்கியே காணோமா. அவங்க அம்மா பார்த்துட்டு, ஏன் அவங்க அப்பா கூட ரூமில் இருக்காண்டி, ஏண்டி நீ வேறு நில்லடி, அவன் போய் குக்கியை கூட்டிகிட்டு வான். சரி சரின்னு உங்கள் அம்மாவும் சொல்லிட்டு போகவே மாட்டேங்கிறான், நீங்கள் எல்லாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடைசியாக வந்து இப்போ வந்து உங்களை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போக சொல்கிறாங்க. உங்கள் கையை பிடிச்சி டே தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் டேவை பார்த்து சிரிக்கிறீங்க, டே உங்களை பார்த்து க்யூட்டாக அவனும் சிரிக்கிறான். நீங்கள் ஸ்டேஜில் போய் நின்னாச்சு, கரெக்டாக வந்து ஆல்ரெடி ஜங்க் நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஜங்குக்கு ஆப்போசிட்டில் நின்று அவனை பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க, அவனும் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் வந்து அப்படியே ஃபாதர் பார்க்குறீங்க, ஃபாதர் வந்து உங்கள் 2 பேர்ட்டையும் ரிங் கொடுக்குறாரு. நீங்கள் பார்த்துட்டு, பொதுவாக இதை யாராச்சும் எடுத்துகிட்டு தானே வருவாங்க. ஃபாதர் பார்த்துட்டு, ஆமாம்மா, பட் இங்கே எந்த குழந்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லலையா, அதனால நானே கொடுக்குறேன். இல்லை, எங்ககிட்ட குழந்தை இருக்குது, எங்கள் குழந்தை எடுத்துகிட்டு வரும். ஓ ஓகே, அப்போ சரி அப்படின்றாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஜங்க் பார்த்துட்டு, குக்கி இங்கே அங்கே பாரு அம்மாட்ட. நீங்கள் பார்க்குறீங்க, குக்கி அங்கே தான் அவங்க பாட்டி கேட்டால் அம்மா அம்மா அடிச்சுட்டு குதிச்சிட்டு இருக்கானுங்க. குக்கி இங்கே வா, டக்குன்னு அவங்களே இறக்கிட்டாங்க. நீங்கள் குக்கிட்ட அந்த ரிங் கொடுத்துட்டு போய் அங்கேருந்து கொண்டு வா. சரிம்மா அடிச்சுட்டு குக்கியும் வந்து அந்த ரிங்கை வாங்கிட்டு அங்கே போயிட்டு நான் அங்கேருந்தே எடுத்துகிட்டு வரான். நீங்களும் ஜங்குக்கு அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் அவ்வளோ அழகாக வந்துட்டு ரிங்கை வந்து ஜங்குக்கு வந்து குர்ராப்பாட்டேன் அம்மாட்ட தான் கொடுப்பேன் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரிங்கை வாங்கிக்கிட்டு குக்கி உங்களை பார்த்துட்டு, குனிங்கம்மா அம்மா குனிங்க, நீங்கள் குனிங்க உங்கள் சீக்கில் கிஸ் பண்ணிட்டு லவ்யூம்மா லவ்யூடி குக்கி தங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கணத்தை பிடிச்சி கொஞ்சம் அவனுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறீங்க. ஜங்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரிங் போட்டுறான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜங்குக்கு வந்து டக்குன்னு குக்கி தூக்கிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜங்குக்கு ரிங் போட்டுறீங்க. உங்க கூட சேர்ந்து குக்கியும் போட்டுடுறான், அவன் சிரிச்சிட்டே போட்டுடுறான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக மேரேஜ்லாம் முடிஞ்சிச்சு, கிஸ் த பிரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க, ஜங்குக்கு உங்களை பார்க்குறான். குக்கி வந்துட்டு சரி கிஸ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவன் இறங்குறானீங்க. குக்கி அப்பாட்டே இரு ஏம்மா அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் டக்குன்னு போய் லவ்யூடா குக்கி குக்கின்ட்டு லவ் யூ சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு டக்குன்னு குக்கியை வந்து கிஸ் பண்ணிட்டு லவ்யூடா குக்கி லவ் யூ பாடுன்றான். 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. அன்றைக்கி டே அப்படியே முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி உங்களுக்கும் ஜங்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் குக்கி கூட தான் விளையாண்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்ல முடியாமல் அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காந்து ஒர்க்லாம் பார்த்துட்ருப்பான். ஜங்குக்கு ஆல்ரெடி ஜங்குக்கோட அம்மா ரூமுக்கு அனுப்பிட்டு வைன் குக்கியை கொடுமா நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு ஏன் அப்படின்றீங்க. அவன் பார்த்துட்டு நான் அம்மா விட்டு வர மாட்டேன். குக்கி வா, இன்றைக்கி மட்டும் நீ வந்து பாட்டி கொடுத்துங்க, நாளையிலேருந்து அம்மா கொடுத்துங்கோ. அம்மா நீங்கள் பார்த்துட்டு என்னத்தை நான் தூக்கிட்டு போகிறேன். இல்லைம்மா அது நான் தூக்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குக்கி தூக்கிட்டே ரூம்குள்ளே வரீங்க. ஜங்குக்கே ஷாக்காக தான் இருக்குது. ஏன்னா ஜங்குக்கோட அம்மா சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி ஒரு நாள் குக்கி வரமாட்டான், அவன் மட்டும்தான் வருவாள், நீ மரியாதை புருஷனாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜங்குக்கு டென்ஷனாக இருக்கும். நீங்கள் பார்த்தா குக்கியோட வந்துட்டு குக்கி தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஆக்கிட்டு கூப்பிட்டு வரீங்க அவனை. ஜங்கு பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து உள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இங்கே வந்தோடனே குக்கிக்கும் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு 2 பேர் பணத்துட்டீங்க. ஜங்குக்கு சைலண்ட்டாக உங்களே பார்த்துட்ருக்கான். தூங்கலையா நீங்கள்? தூங்குற அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சைலண்ட்டாக படுத்துட்டான். ஸோ 3 பேத்துக்கு சித்த மாதிரி ஒரே பெட்ஷீட் தான் கவர் பண்ணியிருக்கான். குக்கி அப்படியே உங்கள் சைடு திருப்பிட்டேன். அம்மா ஸ்டோரி சொன்னேன். சரி குக்கி எப்படி சொல்லிட்டு நீங்கள் குக்கிக்கு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்கள ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கியிருப்பாங்க கதை கேட்டுட்டேன்னு. ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்கான். குக்கி நல்லா அவங்கள ஹக் பண்ணிட்டு தூங்கியிருப்பான். நீங்களும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டீங்க. ஜங்குக்கு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி டே சொல்லிட்டான் ஒயின் வந்து உன்னை லவ் பண்ணிகிட்டு இருந்தா அப்போ இருந்தேன் எப்படி சொல்லி மொத்த ஸ்டோரி சொல்லி வச்சுருக்கான். அதனால் ஜங்குக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ, எப்படி என்ன பண்ண போகிறோம் எதுவுமே புரியல அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பான். பட் உங்கள் சைடு இருந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே நீங்கள் காட்டவே இல்லை. ஜங்குக்கு அதுவே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜங்கு தூங்கிட்டு இருக்கா. நீங்கள் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டிங்க. நீங்கள் எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்க்குறீங்க. குக்கி எந்திரிச்சு உட்காந்துருக்கான், ஜங்குக்கு எந்திரிச்சு உட்காந்துருக்கான். நீங்கள் 2 பேத்தையும் பார்க்குறீங்க, அப்படியே ஒரே மாதிரி உட்காந்துருக்காங்க. உங்கள் ஐஸ் அப்படியே ஜங்குக்கு போகுது. ஜங்குக்கு அவ்வளோ க்யூட்டாக ஃபேஸை ரப் பண்ணிகிட்ருக்கான். எப்படி பார்த்துருக்கேன்ல, ரவுடி மாதிரி இருப்பார். நிறைய நாள் இவர் ரவுடியாலாம் விஷயம்ருக்கேன். என் புருஷன் செய்வோம். ஸோ ரவுடியெல்லாம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இன்றைக்கி அந்த முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கும்போது ஒரு முத்து தரணும்னு தோணுதே. ஆத்தாடி மொத்தமாக வெளுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கி மாடின்றீங்க. குக்கி அப்படியே உங்களை கண்ணை திறந்து பார்க்குறான். ஜங்குக்கும் உங்களை பார்க்குறேன். நீங்கள் முளைச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு அவனை ப்ரஷ் பண்ணிவிட்டு அவனை குளிக்க வச்சு தூக்கிட்டு வரீங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்ல அவனு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். ஸோ இப்போ 3 பேரும் அப்படியே கீழே வரீங்க. ஜங்குக்கோட அம்மாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. நீங்கள் அவங்களுக்கு மேலே இருக்கீங்க. சரி எதையாச்சும் பண்ணி உங்கள் 2 பேரும் ஜாயின் பண்ணி விட்டுறலான்னு பார்த்தா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் அத்தைக்கு. ஜங்குக்கோட அம்மா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க. ஜங்குக்கு வைக்கல. ஈவன் உங்கள் பிளேட்டில் வச்சுட்டாங்க, குக்கிக்கு வச்சுட்டாங்க. நீங்கள் குக்கியை ஓட்டிகிட்ருக்கீங்க, அவன் சாப்பிட்டுட்ருக்கான். ஜங்குக்கு மட்டும் வைக்கவே இல்லை. எனக்கு சாப்பாடு வைக்கலையா? உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அவன் பொண்டாட்டி வைப்பா. என் புருஷனுக்கு நான் வைப்பேன், மருமலுக்கு கூட வைக்கலாம், பிள்ளைக்கெலாம் என்ன வச்சுட்ருக்க முடியாது. ஜங்கு கொண்டு அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்துட்ருக்கானுங்க. இருங்க நான் வைக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் ஜங்கு வைக்கிறீங்க. போதும். அப்படி சொல்லிட்டு
நீங்கள் பாட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஜங்குக்கோட அம்மா ஜங்கு போய் பிடிச்சிட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? அவகிட்ட என்ன சொன்னேன்? அவகிட்ட நான் எதுவுமே சொல்லலை எப்படி சொல்லி ஜங்குக்கு வந்து போகிறோம். ஜங்கு என்னம்மா அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். என்னடா கல்யாணி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பிள்ளை இவனை தூக்கிட்டு போவானா? அப்படியே இருக்கோலையே ஜங்கு. நானாக தூக்கிட்டு வந்தவா என்னன்னு தூக்கிட்டு வந்தா? அப்படியே தூக்கிட்டு வர ஆட்டோமேட்டிக் எல்லாம் நடந்துற மாதிரி. இங்கே பாரு ஜங்குக்கா, அவளுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவள் லைஃப் இதுதான், அவளோட ஃபர்ஸ்ட் லைஃபே தான்டா. உன்ன மாதிரி அவளுக்கு ஒன்று செகண்ட் கிடையாது. ஜங்குக்கு அவங்க அம்மா அப்படியே ஒரு செகண்ட் நிமிர்ந்து பார்க்குறான். உண்மை தான் அது, உண்மையை தான் சொல்கிறேன். ஸோ அவளோட லைஃப் இதுதான், அவளோட மொத்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இந்த கல்யாணத்தில் தாண்டா இருக்கும். கொஞ்சமாச்சும் அதெல்லாம் நிறைவேற்ற ட்ரை பண்ணு. அப்படியே மன்னார் மாதிரி இருக்காது அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. ஜங்குக்கு நம்ம கல்யாணம் கிட்ட மாதிரி இவங்களுக்கு எல்லாமே முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுப்பாங்கன்னா இவங்களே எல்லாமும் பேசுவாங்களாம். ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. ஜங்குக்கோட அம்மா வந்து ஜங்குக்கு வந்து நீ வேணா வெளியே கூப்பிட்டு போன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேர் கோயிலுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் சாரீ கட்டியிருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு அவன் வந்து வேஷ்டி சட்டை போட்டிருக்கான். உங்கள் பையனுக்கு நீங்கள் அழகாக வேஷ்டி சட்டை போட்டிருக்கீங்க. குக்கி வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருக்கான். குக்கிமா இங்கே வா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு ஒரு வழியாக கோயிலுக்குள்ள போயாச்சு. போனோடனே சாமி கும்பிட்டுட்ருக்கீங்க. ஐயர் வந்து குங்குமம் தர்றாரு ஜங்குக்கு வந்துட்டு, எனக்கு குங்குமம் எடுத்து வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் குங்குமத்தை எடுத்து உங்கள் நெத்திலையும் தாலிலையும் வைக்க போகிறீங்க. டக்குன்னு குக்கி பார்த்துட்டு அங்கே பாரும்மா. என்ன சாமி அப்படின்றீங்க? நீங்கள் எடுத்ததை அவன் கையை வேற பிடிச்சிக்கிட்டான். ஏன் சாமி அப்படின்றீங்க? அவங்கள பார்த்துட்டேன்னு அங்கே பாரு அந்த அங்கே போங்க தான் அவங்களுக்கு வைக்கிறாங்க. அப்போ தான் உனக்கு வைக்கணும், நீ உனக்கு வச்சுக்க கூடாது. ஜங்கு பார்த்துட்டு இல்லை குக்கி அம்மாவே வச்சுக்கலாம், நீ வா அப்பாட்ட வா அப்படின்றான். அப்பா அப்படி தான் வைக்கணும்ப்பா. கிறிஸ்டின் முறைப்படின்னு தாலி கட்டுவாங்க ஓகேவா, அதனால தான் அதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்க. ஸோ யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. குக்கி அப்படியே வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்கான். ஜங்கு பார்த்துட்டு குங்குமத்தை கூட அப்படி சொல்லிட்டு வாங்க அவனே உங்கள் தாலிக்கு நெத்திக்க வச்சுடுறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ காதல் தெரியுது. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஐஸை பார்க்குறான். லிட்ரலி அவன் பயங்கரமாக ஃபாலோ ஆகிறான் உங்கள் ஐஸ்க்கு. அந்த சடன் அந்த ஒரு ஆக்ஷனில் நீங்கள் டக்குன்னு இருந்தால் யாரோ கூப்பிட்டு மறந்துருக்கீங்க. சொல்லிட்டு டக்குன்னு விழுக்கு நீங்களும் நார்மல் ஆகிட்டீங்க. ஜங்குக்கும் நார்மல் ஆகிட்டான். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அங்கிட்ட நடக்கும்போது குக்கி வந்துட்டு அப்பா பிரசாதம்ப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு ஜங்கு போய் வாங்கிட்டு வந்திருப்பான். நீங்கள் குக்கிக்கு ஊட்டி வரீங்க. குக்கி சாப்பிட்டுட்டேன்னு அம்மா அப்பாவுக்கு வாங்கி சரி சாமி சரி இந்தாங்க. ஜங்குக்கு வந்து எடுக்க வரான். அம்மா ஊட்டுடா அப்புறம் அப்பா கையும் கழுவணும். எதுக்கு தன்னை கை கழுவிட்டு அப்பாவுக்கு நீயே ஊட்டு. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஊட்டி வரீங்க. ஜங்கு கூட்டு தேங்க்யூ அப்படி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை. ஸோ எல்லோரும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஜங்குக்கு வந்துட்டு குக்கியை பார்க்குறாங்க. குக்கி நம்ம பார்க்குக்கு போகலான்றான். சரின்னு சொல்லிட்டு உங்களை பக்கத்தில் ஒரு பார்க் கூப்பிட்டு போயிருப்பான். அப்புறம் 3 பேரும் விளையாண்டுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. குக்கி போய்ட்டு அவங்க பாட்டிட்டு என்ன நடந்துச்சோ எல்லாமே சொல்கிறான். நெத்தியில் குங்குமம் வச்சது, தாலியில் குங்குமம் வச்சது, பிரசாதம் வாங்கி சாப்பிட்டது அம்பட்டி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் ஆமாங்கிற மாதிரி அழகாக தட்டையாண்டிட்டீங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவங்களை தனியாக அனுப்புனா தான் ஏதாச்சும் நடக்கும் போல். ஒன்றா இருந்தால் ஜங்குக்கு எல்லாமே நம்மளே பார்த்து கொண்டுட்டுருவோம். அது தனியாக தான் பொண்டாட்டி என்ன ஏதுன்னு அவன் தான் கேட்கணும். சமைக்க எல்லாம் இருக்கான்னு கேட்கணும். உனக்கு எல்லாம் ஓகேவான்னு கேட்கணும். எல்லாமே வந்து கேட்கணும். அப்படிங்கிறப்ப தனியாக செட் ஆகுமோ? ஏன்னா குக்கி இவங்களுக்கு பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணுறான். இவங்களை சேர்த்தவர்கள் அவனும் நல்லா ஹெல்ப் பண்ணுறான் நமக்கு. இதுதான் நம்ம முடிவு அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபைனலி ஒன்று முடிவும் பண்ணிட்டாங்க. ஜங்குக்கு வந்து ஜங்குக்கோட அம்மா கூப்பிட்ருப்பாங்க. ஜங்கு பார்த்துட்டு என்னம்மா ஜங்கு அவன் முடிவு பண்ணிக்க நீ இப்போ அதை பண்ண போகிற. நீங்கள் முடிவு பண்ணி தானே எல்லாத்தையும் பண்ண வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரியாக்ஷன் கொடுக்குறான். என்ன ரியாக்ஷன் இது? ஷோ நோ ரியாக்ஷன் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு ஜங்கு தான் அவங்க அம்மா பார்க்குறான். நீயும் என்ன வந்து 2 பேர் போய் தனியாக இருங்கண்ணா தனி வீடு பார்க்குற 2 பேர் போய் தனியாக இருங்க. ஜங்குக்கு வந்து அவங்க அம்மா பார்த்து முறைச்சிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? இங்கே பாரு என்ன மதிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட எகுறாங்க. ஜங்கு பார்த்துட்டு ஏம்மா நீ போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க. எனக்கு தெரியாது, எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு நான் பண்ணுறேன் அவ்வளோதான். ஜங்குக்கு அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துட்டே இருக்கான். அவங்க கடன்னு உங்ககிட்டயும் குக்கிக்கிட்டேயும் சொல்கிறான். குக்கி அப்போ நம்ம தனியாக போகிறோமா? நம்ம 3 பேர் இந்த வீட்டில் இருப்போம். அப்புறம் யார் இருப்பாங்க? டாய்ஸ் இருக்கும், நம்ம நிறைய டாய்ஸ் வாங்கிக்கலாம். இங்கே வந்துட்டு திட்டுறான். அந்த சித்தப்பா பையன் அங்கே போடாது இங்கே போட திட்டான். அம்மா அங்கே நான் எல்லா இடத்துலையும் பண்ணாமா அப்படின்னானே அவன் சரி அப்போ தனியாக போடான்ட்டான். அப்படியே ஜங்கு பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. ஜங்குக்கோட அம்மா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்றாங்கிற மாதிரி கடைசியில் அனுப்பியே வச்சிட்டாங்க. ஜங்குக்கு தான் ஒன்றுமே புரியல. ஜங்கு உங்களை பார்த்துட்டு உனக்கு சமைக்க தெரியுமா? நீங்கள் அப்படியே க்யூட்டாக ஜங்குக்கு பார்த்துட்டு எனக்கு சமைக்க தெரியாது. சமைக்க தெரியாது. ஜங்குக்கு எதுவுமே சொல்ல முடியல. என்னது சமைக்க தெரியாதுன்னு ஷாக்கு. நைட்டே 2 பேரும் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து தான் சமைக்கிறீங்க. ஜங்க் தான் ஃபுல்லாக குக் பண்ணியிருப்பான். உங்களுக்கு காய் கூட ஈவன் கட் பண்ண தெரில. உங்கள் அம்மா அது கூட சொல்லி தரல. நீங்கள் குக்கி கூட பேசிட்டு விளாண்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கே தான் கட் பண்ணி ஜங்குக்கே சமைக்கிறான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு நான் கற்றுக்கிறேன். ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு இல்லை வேணாம். இல்லை வேணாம், நீங்கள் கற்றுக்க வேணாம். நீ குக்கியை மட்டும் பார்த்துக்கோ, எனக்கு அது போதும்.
சரி எப்படி சொல்கிறீங்க? ஜங்குக்கு வந்து அவன் குக் பண்ணிகிட்ருக்கான். அவன் டேஸ்ட்டுக்காக மவுத் கிட்ட கொண்டு போகிறான். நீங்கள் டக்குன்னு ஜங்கோட கையை பிடிச்சிட்டு, பொதுவாக அம்மா டேஸ்ட்டுக்காக என் மவுத்தில் தான் வைப்பாங்க. எனக்கு டேஸ்ட்டு பார்க்க தெரியும். எனக்கு அது பழகிடுச்சு. நீங்கள் எனக்கு ஊட்டுறீங்களா? சரி அப்படி சொல்லிட்டு ஜங்கு கொண்டு அவன் கையில் எடுத்து உங்களுக்கு ஊட்டுறான். நீங்கள் கை சுற்ற போகுது அப்படி சொல்லிட்டு அவன் கையில் இருக்கும்போதே ஊதுறீங்க. அவன் சிரிச்சிட்டே வந்து உங்களுக்கு ஊட்டி விட்றான். நீங்கள் சூப்பராக இருக்குது ஜங்குக்கா. ஜங்குக்கா நீங்கள் இது வரைக்கும் எப்போவுமே வந்துட்டு ஏங்க வாங்க அப்படிலாம் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்குன்றீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு அது நார்மலாக வந்துருச்சு. ஓகே கூப்பிட்டுக்கோ. சரி ஜங்குக்கா சூப்பராக இருக்குது. ஜங்க் சரின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. நீங்கள் வந்து குக்கிக்கு ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக பசிக்குது. உங்கள் வயிற்று வந்து சத்தம் வருது. ஜங்கு உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பான். அவங்கள பார்த்துட்டு ரொம்ப பசிக்குதுன்னா நீ சாப்பிடு. இல்லை நான் குக்கி கூட்டிகிட்டே சாப்பிட்டுக்கிறேன். ஜங்கு கொண்டு வேணாக்காட்டு. ஆக்காட்டு. நீங்கள் சரின்னு சொல்லி ஆக்காட்டிங்க. நான் அவன் ஊட்டுறான். நீங்கள் ஒரு ஸ்மைலோட வாங்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களுக்கு ஊட்டிகிட்டே அவனும் சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் குக்கிக்கு ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. ஒரு வழியாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ ரூமுக்கு போயாச்சு. இன்றைக்கி வந்து குக்கினை ஓரமாக தான் படுப்பேன்றான். ஏன்டா அப்படி சொல்கிறீங்க? நீ அவன் பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் பார்த்துட்டு எங்கிட்ட தான் இது இருக்கல செவரு, நான் வெல்ல மாட்டேன், நான் ஓரமாக ஸ்ட்ராங் பையன் தனியாக படுப்பேன் அப்படி சொல்லிட்டு அவன் போய் செவத்துக்கிட்ட படுத்துறா. நீங்கள் குக்கி நடுவில் அம்மா போமா அப்படி சொல்லிட்டு குக்கி வந்து ஓரத்தில் படுத்துக்கிறான். ஏன்னா அவங்க பாட்டி கொடுத்த பிளான்றாது. நீ வந்து ஓரத்தில் படுத்துக்க சொல்லி அம்மா போய் ஒன்றா படுக்க விட. அப்போ தான் 2 பேர் பேசுவாங்க. அப்போ தான் உனக்கு குட்டி தம்பி வருவான் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவன் அதனால் நீங்கள் 2 பேர் தான் ஒன்றா படுக்கணுன்ட்டான். ஏன்னா குட்டி தம்பிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் படுங்க, நான் அங்கே தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சீரை படுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜங்கு படுக்க வச்சிட்டான். இப்போ நீங்கள் ஜங்குக்கு தான் பக்கத்தில் படுத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து பொதுவாகவே ரைட் சைடு திரும்பினா தான் தூக்கம் வரும். ஜங்குக்கு வந்து உங்கள் ரைட் சைடு இருக்கான். நீங்கள் குக்கி தூங்குறானு பார்த்துட்ருக்கீங்க. பையன் நல்லா தூங்கிச்சு. நீங்கள் அப்படியே ரைட் சைடு திரும்புறீங்க. ஜங்குக்கும் அப்படியே ஆப்போசிட். அவனுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தா தான் தூக்கம் வரும். ஜங்குக்கு வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி படுத்துருக்கான். நீங்கள் ரைட் சைடு பார்த்த மாதிரி ஜங்குக்கு பார்த்த மாதிரி படுக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணலாம் இல்லை, சும்மா ஓப்பன் தான் வச்சு படுத்துருப்பான். அப்படியே உங்களை பார்க்குறேன். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு இப்படி படுத்தா தான் தூக்கம் வரும். படுத்துக்கோ. அப்படி சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட்டாக படுத்துருக்கீங்க. அப்படியே 2 பேரும் கொஞ்சம் அது தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹக் பண்ணுற பழக்கம் இருக்குது. நீங்கள் பொதுவாக உங்கள் வீட்டில் பில்லோவை ஹக் பண்ணி தூங்குவீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் கூட குக்கியை ஹக் பண்ணி தான் தூக்கியிருப்பீங்க. ஸோ நீங்கள் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜங்குக்கு மேலே வந்து கையும் காலையும் போடுறீங்க. ஜங்கு டக்குன்னு எழுந்திரிச்சிருப்பாங்க. அப்படியே உங்களை பார்க்குறோம். செம்ம க்ளோஸாக வந்துட்டீங்க. இப்போ லிட்ரலி ஜங்குக்கோட செஸ்ட்டு உங்களோட செஸ்ட்டு இடிச்சிட்ருக்கான். அந்தளவு க்ளோஸில் படுத்துருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறான். அந்த ஃபேஸில் அப்படியே 4-5 முடி அழகாக விழுந்துட்டுருக்கு. அவன் அப்படியே அதை பொறுமையாக டக் பண்ணி காது பின்னாடி வைக்கிறான். நீங்கள் நல்லா தொங்கிட்டுருக்கீங்க. அப்படியே க்ளோஸில் பார்க்குறான். அழகாக இருக்க, ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே நல்லா தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபர்ஸ்ட் எழுந்திரிக்கிறது நீங்கள் தான். உங்களுக்கு ஷாக் ஓத்தோடி இப்படி போய் படுத்துருக்குமென்னு சொல்லி எழுந்திரிச்சு ஓடியே போயிட்டீங்க. உங்களுக்கு குக் பண்ணவும் தெரியாது. ஸோ நீங்கள் பாட்டு போய் சமைக்கிறதுல காஃபி மட்டும் போடுறீங்க. உங்களுக்கு அது மட்டும்தான் போட தெரியும். உங்களுக்கு ஜங்கு காஃபி ஆற்றிட்டு குக்கிக்கு வந்துட்டு பால் ஆற்றிட்டீங்க. நீங்கள் வந்துட்டு குக்கி மாடி சொல்லிட்டு அவனை எழுப்புறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு அவனை எழுப்பாத கொஞ்சம் நேரம் தூங்கட்டும். மதியம் தூங்க மாட்டான். சரிங்க அப்படி சொல்லிட்டு என்னங்க காஃபி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து காஃபியாக வாங்கிக்கிட்டான். எதுவுமே சொல்லலாம். பாட்டு சைலண்ட்டாக இருக்கா. நீங்கள் அவனை பார்த்துட்டு சமைக்க போகலாமா? வா அப்படி சொல்லிட்டாச்சு. இப்போ 2 பேரும் வந்து கிச்சன் போயிட்டீங்க. ஜங்குக்கு வந்து குக் பண்ணாமல் எல்லாமே இது பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் ஜங்குக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. இது எடுக்குவா அதை எடுத்து எப்படின்றா. நீங்கள் டக்குன்னு எடுத்து திரும்பிடுங்க. ஜங்குக்கு திரும்பியிருப்பான். அப்படியே அட்ட டைமில் 2 பேரும் மூட்டிக்கிறீங்க. அவங்களோட ஃபோர்ஹெட்டில் வந்து அவன் லிப்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. உங்கள் ஐஸை மட்டும் லைட்டாக அப் பண்ணி ஜங்குக்கு அப்படியே லைட்டாக அவன் ஐஸ் மட்டும் ரவுண்ட் பண்ணி உங்களை பார்த்துட்ருக்கான். 2 பேத்துக்குமே எதுவுமே பேச முடியல. நான் அதை எடுத்துறேன் அப்படி சொல்கிறான். நீங்கள் அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து மற்ற திங்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஒரு வழியாக குக் பண்ணி முடிச்சாச்சு. திடீர்னு பார்த்தா குக்கி அவ்வளோ சவுண்ட் கேட்குது. 2 பேரும் தடாப்படான்னு ரூமுக்கு போகிறீங்க. குக்கி வந்துட்டு இறங்கிட்டான் கட்டிலேருந்து. பட் கட்டில் இடிச்சிட்டான் போல. கட்டில் இடிச்சிச்சு. அப்பான்னு சொல்லிட்டு அவன் ஆளை ஸ்டார்ட் பண்ணுறான். டக்குன்னு அந்த ஜங்குக்கு வந்து குக்கியை தூக்கியிருப்பான். நீங்கள் குக்கிப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களே ஹக் பண்ணிட்டு அழுகுறான். 2 பேரும் சேர்ந்து அவனை சமாதானம் பண்ணிட்டுருக்கான். அவன் 2 பேர்த்தையும் ஹக் பண்ணிட்டு தேம்பி அழுதுருப்பான். அவனை கொண்டு வந்து சமாதானம் பண்ணிட்டு இப்போ சாப்பாடு ஓட்டிகிட்ருக்கீங்க. அவங்கள பார்த்துட்டு வலிக்குதுமா நீங்கள் அவன் காலை அமைக்க விட்டுட்ருக்கீங்க. ஜங்கு பார்த்துட்டு இவ்வளோ வலிக்குதா சாமி? ஆமாப்பா. ஜங்குக்கு வந்து நான் அமுக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தயாரத்தெல்லாம் தேய்ச்சி விட்டு அமுக்கி விட்டுருப்பான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டே இங்கே ஜங்கு கொண்டு சரி நான் ஆஃபீஸ் பண்ணி குக்கியை பார்த்துக்கோ. ஜங்குங்களை பார்த்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு சமைச்சு வச்சுருக்கேன், வேணும்னா ஹீட் பண்ணிக்கோ. கேஸர் பற்றைக்கு தெரியும்ல. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு அந்தளவுக்கு மக்கள் சரி பற்ற வச்சுக்கோ, சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோ. குக்கிக்கு அவங்க சமைச்சு வச்சிட்டேன். சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஜங்கு உங்களை பார்த்துட்டு சாப்பிட்டேன். மதியம் சாப்பிட எடுத்துக்கிட்டிங்களா? எடுத்துக்கிட்டேன்.
சரிங்க. ஜங்குல பார்த்துட்டு சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக்கி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து டக்குன்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் போயிட்டு வரேன். உங்களுக்கே இந்த சடன் ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. அவன் வந்து கேஷுவலாக தான் கிஸ் பண்ணியிருப்பான். அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். உங்களுக்கு செம்ம ஹாப்பி. நீங்கள் குக்கி தூக்கிட்டு சுற்றி அதுக்கப்புறம் 2 பேரும் பயங்கரமாக விளாண்டுருப்பீங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாக உங்களுக்கு வளர்றதுலே நாளே போயிடுச்சு. நீங்களும் ஜங்குக்கு அப்படியே அந்த பெட்டை பார்க்குறீங்க. பெட்டு ஃபுல்லாக அவ்வளோ பொம்மை. இந்த குக்கி பையன் அம்புட்டிக்கு பெட்டில் போட்டு வச்சுருக்கான். நீங்களும் ஜங்கு அப்படியே ஒருத்தர் பார்க்குறீங்க. ஜங்கு பார்த்துட்டு இது ஒவ்வொரு நேரத்தை கூட 10 நிமிஷம் ஆகும் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அங்கே பார்த்தா குக்கி நல்லா தூங்கிட்டு இருக்கா. உங்கள் கண்ணிலே அவ்வளோ தூக்கம். நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு அவ்வளோ நேரம் அம்மா நான் வேணா தரையில் படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தரையில் படுக்க போகிறேன். ஜங்கு உங்களை பிடிச்சிட்டு இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட் கவரை பிடிக்கும். அடிச்சுட்டு நீங்கள் பெட் கவரை பிடிக்கிறீங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு அப்படியே தூக்கி இங்கே கொட்டிடலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் எல்லாம் போட்டு அப்படியே கவரை தூக்கி அப்படியே சாய்க்கிறீங்க. ஜங்குக்கு சாய்க்கிறதுக்காக அதை டக்குன்னு சாய்ச்சிருப்பதில் கொட்டினதில் இன்னொன்று 2 அப்படியே நின்ன மாதிரி இருந்திருக்கும். அப்படியே ஒரு உதறி இது பண்ணியிருப்பான். அவன் உதற ஃபோர்ஸுக்கு நீங்கள் அவன்கிட்டே வந்துட்டீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கு. ஏன்னா ஜங்குக்கு அந்த உதறினது நீங்கள் வந்த ஃபோர்ஸில் அவன் டக்குன்னு பெட்டில் விழுந்திருப்பான். இப்போ நீங்கள் அவன் மேலே இருக்கீங்க. உங்கள் 2 பேரும் லிப்பும் அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கு. ஜங்குக்கு கொஞ்சம் ஷாக்கில் இருக்கான். பட் ஜங்கு அடுத்த செகண்ட் என்ன நினச்சான்னு தெரியல. உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே வந்து உங்கள் லிப்பை மூவ் பண்ணுறான். உங்களுக்கு இப்போ ஷாக்கு. நீங்கள் நிமிஷம் ஆனும் இப்படி ஷாக் ஆகிட்டீங்க. ஜங்கு கிஸ் பண்ணிட்டே வந்துட்டு உங்கள் ஷர்ட்டுக்குள்ளே கையை விடுறான். உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. டக்குன்னு அந்த ஜங்குக்கு அப்போ தான் ரியாலிட்டி ஹிட் ஆகுதவன். ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு சாரி இப்படி சொல்லிட்டு டக்குன்னு உங்களை எழுப்பி போட்டு அவன் எந்திரிச்சு அந்த பெட் கவர் தான் வச்சுட்டு நீ குக்கியை தூக்கி நான் படுக்க வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு குக்கியை தூக்கி படுக்க வச்சுட்டு ஜங்குக்கு வந்து போய் பேக்கில் நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கோ என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. அடுத்த செகண்டே அவன் புண்டாட்டிடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணுது. அவன் திரும்பி பார்க்குறான். உங்களுக்கு அவ்வளோ ஷை. நீங்கள் அப்படியே ரைட் சைட் பார்த்த மாதிரி தான் படுத்துறீங்க. ஸோ அவனுக்கு பார்த்தா நல்லா தெரிவிங்க. உங்கள் மூஞ்செல்லாம் வெக்கத்தில் சமந்து போயிருக்கு. நீங்கள் வெக்கப்பட்டுட்டு படுத்துருக்கீங்க. அவன் ஹாப்பியாக தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே வெக்கத்திலே படுத்து கிடக்குறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே டேஸ் போக ஸ்டார்ட் ஆகுது. காலையில் எந்திரிக்கும் போது உங்களுக்கு செம்ம ஸ்டொமக் பெயின். நீங்கள் வேகமாக ரெஸ்ட் ரூம் போய் செக் பண்ணுறீங்க. எஸ் யூ ஆர் பீரியட்ஸ். உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. ஏன்னா வீட்டில் ஜங்கு மட்டும்தான் இருக்கான். அத்தை இல்லை யாருமே இல்லை. உங்களுக்கு யார்கிட்ட சொல்லணும் கூட தெரில. பேடெல்லாம் வச்சுட்டு வந்து அமைதியாக படுத்துட்டீங்க. குளிச்சுட்டு வந்து படுத்துருக்கீங்க. ஜங்குக்குள்ளே பார்த்துட்டு என்னாச்சு குளிச்சுட்டு வந்து படுத்துருக்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட கேஷுவலாக தான் பேசுவாங்க. ஜங்கு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை குக்கி தூக்கிட்டு போய் நீங்களே குளிக்க வைங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஜங்க் குக்கியை குளிக்க வச்சுட்டு போய் சமைச்சிட்டுலாம் எடுத்து வச்சிட்டான். கீழே வாடி. இல்லை நான் வரல நீ சாப்பிட்டு போங்க. என்னாச்சு கீழே வா அப்படின்றா. நீங்கள் வரவே இல்லை. குக்கி பார்த்துட்டு அப்போ அம்மட்டு போகலாம். சரிவா அப்படி சொல்லிட்டு ஜங்க் வந்து குக்கியை தூக்கிட்டு மேலே வந்துட்டு என்னாச்சு மயமா கீழே வரல. நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சுடி. எனக்கு பீரியட்ஸ் ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது. இறங்கி வர முடியாது. ஜங்குங்களை பார்த்துட்டு காலையிலே சொல்ல வேண்டியதானே. ஹாட் வாட்டர் வச்சு கொடுத்துருப்பேன்ல. இல்லாது நான் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அம்மா வரேன்னு இருக்காங்க பார்த்துக்கு. அம்மாவுக்கு வேலை இருக்கும் தானே. அம்மா இருக்கும் தான். ஜங்குங்களை பார்த்துட்டு அம்மா வேலைக்கு போக சொல்லலாம் அவனை பார்த்துக்கிறேன். இல்லைங்க அது பார்த்துக்கிறேன்டி. சரி அப்படின்ட்டிங்க. ஜங்க் வந்து சரின்னு சொல்லிட்டு அவனே ஹாட் வாட்டர் வச்சு வந்து கொடுக்குறான். குக்கி பார்த்துட்டு அம்மாவுக்கு என்னாச்சுப்பா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சாமி நீ கொஞ்சம் நீ சைலண்ட்டாக இரு. சரிப்பா அப்படி சொல்லிட்டு அவன் சமத்தான் கிட்ட உட்காந்துருக்கான். ஜங்க் வந்து லைட்டாக உங்கள் ட்ரெஸ்ஸை லிஃப்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்கா ஜங்குங்களை பார்த்துட்டு குக்கி நீ கொஞ்சம் நேரம் போய் விளாண்டுட்ருக்கியா. சரிப்பா அப்படி சொல்லிட்டு விளையாட போயிட்டான். ஜங்குட்டு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு லைட்டாக லிஃப்ட் பண்ணிட்டு ஹாட் பேக் வைக்கிறான். நீங்கள் ஜங்குக்கே பார்க்குறீங்க. அவங்க ஹிப்பை பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல லைட்டாக சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டான் அந்த ஹாட் பேக் எடுக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு சூடு குறைஞ்சிருச்சுடி. அப்படி சொல்லி சைலண்ட்டாக கண்ணு மட்டும் தான் படுத்துருக்கீங்க. ஜங்க் வந்து அவன் ஹேண்டை வச்சு ரப் பண்ணுறான். உங்களுக்கு அது மாதிரி ஹீட்டப்பாக இருக்குது. நீங்கள் நிமிஷம் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜங்க் பார்க்குறீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு நல்லா இருக்காது. ஓகே ஜங்குங்களை பார்த்துட்டே இருக்கான். அவன் ரப் பண்ணிட்டே ஒரு மாதிரி வந்து அவனுக்கு சென்சேஷன் ஆகுது. அவன் டக்குன்னு கை எடுத்துட்டான். என்னாச்சு நல்லா இருந்துச்சு அப்படி ஜங்க் பிடிக்கிறீங்க. அது அது நீங்கள் ஜங்கே பார்க்குறீங்க. என்னாச்சு ஜங்க் வந்து டக்குன்னு உங்கள் ஹேண்ட் எடுத்து அவனுக்கு அங்கே வச்சுருப்பான். நீங்கள் ஜங்கு நிமிஷம் வேர்டஸில் பார்த்துட்டு என்னது அது ஜங்குல பார்த்துட்டு ஓகேவா. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஆனால் எனக்கு பீரியட்ஸ் இட்ஸ் ஓகே எனக்கு ஓகேவா பெயின் இருக்காதுடி மற்ற பெயின் குறைஞ்சிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் லைட்டாக ஹெட்டை செக் பண்ணுறீங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் போய் தூக்கிட்டு போயிருப்பான். ஸோ அதை அப்படியே வந்துட்டு டெலிகிராமில் வரும். ஸோ அதை போய் அங்கே பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணலாம். ஜங்குக்கும் நீங்களும் செம்ம டைமில் படுத்துருக்கீங்க. 2 பேர் ட்ரெஸ்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஜங்கு பார்த்துட்டு பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது ஆனால் டயர்டாக இருக்குது. ஜங்குங்களை பார்த்துட்டு டக்குனு உங்களை எழுத்துறப்ப நீங்கள் அப்படியே ஜங்கு பார்க்குறீங்க. லவ் யூங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ஃபீல் பண்ணேன் இது ஓகே ஆகுமா செட் ஆகுமா இப்படி என்ன ஏது எல்லாமே.
ஆனால் நான் குக்கின்னு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கல்யாணம் அன்னைக்கு அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை. பொண்டாட்டியாக ஏற்றுப்போமா அப்படிலாம் எதுவும் இல்லை. பட் இப்போ ஃபுல்லாக ஏற்றுட்டேன்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இதுக்கு நான் மூவ் பண்ணேன். எங்கள் ஜங்கு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன பிடிக்கும், அதனால தான் நான் மூவ் பண்ணேன். ஜங்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அழகாகிட்டு ஷேக் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் செம்ம டைமில் நீங்களும் தூங்கிட்டீங்க. அப்படியே ஒரு 2 days அது இன்றைக்கி உங்கள் பீரியட்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஜங்க் வந்து பார்க்குறேன், குக்கி வந்து டிவி பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து ஜங்க் வந்து காயின் கட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பான். சரின்னு சொல்லிட்டு சரி அது வரைக்கும் நம்ம கட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டுருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஹிப்பில் கை வச்சு போய் உங்கள் பேக்கானத்தை ஹக் பண்ணுறீங்க. ஜங்குக்கா ஜங்குல பார்த்துட்டு என்ன பண்ணலாமா, ஜங்குக்கா தம்பி அங்கே பண்ணலாமான்னு கேட்டான். அப்படி சொல்லி உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக்கா தம்பி அங்கே இருக்கான் ஜங்குக்கு வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. அப்படியே உங்களை பெட்ரூம் தூக்கிட்டு போய் கிஸ் பண்ணியிருப்பான். நீங்களும் ஜங்குக்கு பேக் கிஸ் பண்ணிட்டு தம்பி இருக்கான்னு பார்த்துட்டுருங்க அப்படி சொல்லிட்டு ஜங்க் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கோம். 2 பேரும் அவ்வளோ வைல்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஈவன் உங்கள் சவுண்ட் மட்டும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஏன்னா அவன் கிஸ்ஸை பிரேக் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் மூன் பண்ணிடுங்க. சவுண்ட் கேட்டு குக்கி என்னன்னு கேட்டுருவான்னு சொல்லிட்டு உங்களை பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கோம். 2 பேரும் ஃபுல்லாக செக்ஷன் முடிச்சுட்டு படுக்கிறீங்க. கரெக்டாக டோரை நாக் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு குக்கி வந்துட்டான். ஜங்க் அப்படியே உங்களை பார்க்குறோம். உங்களுக்கு செம்ம டைடு, உங்கள் ட்ரெஸ்ஸில் அங்கங்கே கிடக்கு. ஜங்குக்கு அது பெருக்கி கொடுறான். ஜங்குக்கு வந்துட்டு இந்த பெட்ஷீட்டை போத்திக்கோ அப்படின்ற நீங்கள் சரின்னு சொல்லிட்டு போத்திட்டீங்க. ஜங்குக்கு வந்து ஒரு ட்ராக்கரை மட்டும் எடுத்துகிட்டு போட்டு போய் பாட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக்கோ அப்படின்றீங்க. டக்குனு குக்கி ஓடி வந்து ஃபர்ஸ்ட் வேலையை உங்களை தான் ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் பெட்ஷீட்டை டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. ஜங்கு வந்து சிரிச்சிட்டு அப்படியே குக்கியை தூக்கிட்டான். என்னடா போகணுன்னு அம்மா மேலே விழுறா, அப்பாட்டெலாம் வர மாட்டிங்களா? வருவேன்ப்பா, ஆனால் அம்மா ஆடிச்சுட்டு அவங்ககிட்ட வரானிங்க. குக்கி நீங்கள் அப்பாட்ட ஒரு 2 நிமிஷம் இருங்க அப்படி சொல்லிட்டு ஜங்கு திருப்பி தூக்கிட்டு போட பக்கி அப்படின்ட்டு ஜங்கு சிரிக்கிறான். ஏன்னா நீங்கள் ஏன் திட்டீங்கன்னு அவனுக்கு தெரியும். ஜங்கு கூட டக்குன்னு சிரிச்சிட்டே வெளியே தூக்கிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே குக்கியை பார்க்குறீங்க. அவன் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கான். நீங்கள் போய் ஜங்கு லேப்பில் போய் உட்காந்துட்டீங்க. உங்களை பார்த்துட்டு என்னாச்சு, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஜங்கு கூட வந்து விளையாடிட்டு இருந்திருப்பான். நீங்கள் அப்படியே அவன் லேப்பில் உட்காந்து குக்கி வந்துட்டு மம்மி நான் உங்கள் லேப்பில் அம்மா மம்மி வாசாமி அப்படி சொல்லிட்டு அவன்ட்டுக்கு லேப்பில் உட்காந்து வச்சுருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே மூடாது. நீங்கள் ஜங்குக்கு பைச்சியாக லேப்பில் உட்காந்துருக்கோண்டா உனக்கு மட்டும் தான் தெரியும் அவனும் அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே உங்கள் ஹிப்பில் கையை விட்டு உங்கள் செஸ்ட்டை ஒரு சைடு அப்படியே கிராப் பண்ணிட்டானுங்க. டீப்பானட்ட பையன் இருக்கான்டா, அவன் கேட்குற மாதிரி இல்லையே, அப்படியே ரப்பான்னு ஸ்டார்ட் பண்ணுறான். உங்கள் பையன் வந்து அப்படியே உங்கள் லேப்பில் உட்காட்டே விளையாண்டுட்டு இருக்கான். ஜங்கு உங்களை பார்த்துட்டு ஜங்கு போடான். ஜங்குக்கு எப்போ தானே பண்ணும் வேணும்டி. நீ ஜங்கு பார்த்துட்டு பையன் இருக்கான்றீங்க. அவன் வேணும்னு இருக்கான். ஒரு வழியாக வந்து பையனை இறக்கிட்டு உங்களை தூக்கிட்டு ஓடியேட்டான். 2 பேரும் பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டு சமைச்சு சாப்பிட்டாச்சு. குக்கி தூங்கிட்டா சாப்பிடாம. குக்கி சாப்பிடாமலே தூங்கிட்டான். சரி இந்த பாலை ஆற்றி கொடு சொல்லிட்டு நீங்களும் அந்த பாலை ஆற்றிட்டு குக்கியை தூக்கிக்கிட்டீங்க. ஜேகே வந்து அந்த பாலை வாங்கிக்கிட்டா. நீங்கள் குக்கியை மடியில் படுக்க வச்சுட்டு அந்த பாலை கொடுத்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு உங்களையும் குக்கியுமே பார்த்துட்ருக்கான். என்னாச்சு ஒர்க் பண்ணாமல் எங்களே பார்த்துட்ருக்கீங்க? ஹாப்பியாக இருக்குடி சடனா. என்னது அது சடனா தெரியல, ஏதோ லைஃப்பில் புதுசாக ஏதோ பெருசாக கிடைக்க போகிற மாதிரி ஃபீல் இருக்குது. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து லைட்டாக உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சு பார்த்துட்டு ஆனால் ஜங்குக்கு தெரியாதவன் டக்குன்னு கையை எடுத்துகிட்டு அப்படியா ஏன் சடனாக அந்த ஃபீல் தெரியலையே, ஏதோ எனக்கு பெருசாக எனக்கு கிடைக்க போகுதுங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஆமாம் உனக்கு பெருசாக ஒரு ஆப்பு வைக்க போகிறேன். அப்படியே ஜங்குக்கு உங்களை பார்த்து மறைக்கிறான். சரி வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் வேலையை பார்த்துட்ருக்கான். நீங்களும் சிரிச்சிட்டு அந்த குக்கிக்கு அந்த பாலெல்லாம் கொடுத்துட்டீங்க. அவனை தூக்கி படுக்க வச்சிட்டிங்க. பையன் சைலண்ட்டாக தூங்கிட்டான். ஜங்குக்கு உங்களை பார்க்குறானுங்க. லேப் எடுத்து அங்கே வை சரி அப்படி சொல்லிட்டு லேப்டாப் பக்கத்தில் வச்சுட்டா. நீங்கள் இப்போ லேப்பில் படுத்துட்டீங்க. அவங்கள பார்த்துட்டு என்னம்மா தெரியலப்பா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு டக்குன்னு எந்திரிச்சு ஹக் பண்ணிட்டீங்க. அவங்க லேப்பில் உட்காந்துட்டு ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு என்னாச்சுடி தெரில, டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபீல் இருக்குது, சேடாகவும் இருக்குது. என்னாச்சு ஏன் சேடாக இருக்குது? ஒன்றும் இல்லை ஜங்குக்கா, ஏண்டா இப்படி பதற? நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ரொம்ப பதறாத, எனக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கேன். ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு ஒயன் என்னடா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க. அவன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கவா, எனக்காக அந்த ஒன்று மட்டும் பண்ணு. என்ன நம்ம பேபி பெற்றுக்க வேணாம் அப்படி சொல்லி நீங்கள் டக்குன்னு நம்ம லேப்லேருந்தே வச்சுட்டிங்க. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு திருப்பி அவங்களை உட்கார வச்சுக்கிட்டான். நம்ம பேபி பெற்றுக்க வேணாம். ஏன் எனக்கு தெரியாதோ, ஆனால் எல்லாருக்கும் அப்படி நடக்கும்னு இல்லைல்ல ஜங்குக்கா. அவங்களுக்கு டெலிவரி ஆனப்போ அப்படி ஆயிடுச்சு. நீ என் லைஃப்பை விட்டு போயிட்டேன்னா சத்தமாக இந்த லைஃப்பில் நான் இருக்க மாட்டேன். நான் இரு எப்படின்னு விட்டுட்டு போக மாட்டேன்னு தான் சொல்லுவோம், எனக்கு தெரியும். ஆனாலும் வேணாமே, பேபி மட்டும் வேணாம் நம்ம லைஃப்பில். நான் ஹாப்பியாக அப்படியே ஜாலியாக இருக்கா. நம்ம பையன் குக்கி இருக்கான்ல போதுண்டி. இன்னொருத்தர் இறக்குற அளவுக்கு என் மனசில் தெம்பில்லை.
நானும் லட்சல அப்படி சொல்லிட்டு அவங்க ஸ்டொமக்கில் கை வைக்கிறா. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு நோட் பண்ணியா? நீங்கள் எதுவுமே பதிலே சொல்லலை, சைலண்ட்டாக இறங்கி போய் படுத்துட்டீங்க. அவனும் அதுக்கப்புறம் எதுவும் பேசலை, சைலண்ட்டாக படுத்திருப்பான். அப்படியே ஒரு 10 நாள் அது உங்களுக்கு பீரியட்ஸே ஆகலை. பட் நீங்கள் ஜங்குக்கிட்ட வந்துட்டு போய் ஸ்கேன் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், தும்மி கேட்க மாட்டேங்கிறீங்க. அவன் சரி நீங்கள் கேட்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறான், பட் உங்களுக்கு கேட்கவே முடியல. உங்களுக்கு அப்படியே நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு மரணம் மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் குக்கிக்கிட்டே பேச மாட்டேங்கிறீங்க, சைலண்ட்டாக எப்போ பார்த்தாலும் உட்காந்தே இருக்கீங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு வா சாப்பிட்லாம், சைலண்ட்டாக வந்து சாப்பிட்றீங்க, எதுவுமே பேசல. அவனுக்கு ஒரு மாதிரி இதுவே பதட்டம் வருது. ஜங்குக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு குக்கியை வந்து காரில் ஏற்றி கூப்பிட்டு போகிறான். நீங்கள் பாட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. ஜங்குக்கு போயிட்டு குக்கியை வந்து இறக்கி விட்டுட்டா அவங்க அம்மா வீட்டில். என்னாச்சுடா நீ குக்கி பார்த்துக்கணும், எனக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய்ட்டுறேன். என்னாச்சுடா ஜங்குக்கா? ஒன்றும் இல்லைம்மா, ஹாப்பி நியூஸ் தான், பட் அவள் ஒரு மாதிரி சேடாக இருக்கா, நான் என்னென்னு கேட்டு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து நேராக உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருப்பான். செக் பண்ணிட்டு எஸ் யூ ஆர் ப்ரெக்னென்ட்னு சொல்லிட்டாங்க. உங்கள் ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக வரீங்க. இப்போ 2 பேர் காரில் இருக்கீங்க. ஜங்கு கார் ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஐம் சாரி. எதுக்கு அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுல்ல? அப்படி இல்லை, உன்னோட ஒப்பீனியன் தானே சொன்னேன். எனக்கு ஒன்றும் இல்லை ஜங்குக்கா, இந்த பேபி வேணான்னா வேணாம், நான் நிறைய திங்க் பண்ணிட்டேன். உனக்கு வேணான்னா எனக்கு வேணாம். ஜங்கு உன் ஹேண்டை பிடிச்சிட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆகாது, சாரி. இல்லை இல்லை பிள்ளை, இல்லை உனக்கு வேணான்னா எனக்கு வேணாம். உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. ஜங்கு உங்களை ஹக் பண்ணிட்டு சாரிடின்றான். உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தேம்பி அழுகுறீங்க, ஏன்னே தெரில. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. உங்கள் வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பி. அவங்க அம்மாவுக்குலாம் சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பி. என்ன தான் அவங்க குக்கியை வந்து பேரனாவே ஏற்றுக்கிட்டாலும், அவ்வளோ அழகாக பேரனா பார்த்தாலும் அவங்க பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவங்களால அதை எப்படி கொண்டாட முடியாமல் இருக்க முடியும்? பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அவங்க அத்தைக்கு வந்துட்டு இப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னே அவங்களுக்கு தெரியுது. 2 பேர் தனியாக போயிட்டனால ஜங்கு கொண்டா அவள் சாப்பிட்டாமா, சரிம்மா அப்படிதான் அவ்வளோதான் சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவான். எதுவுமே பெருசாக பேச மாட்டான். நீங்களும் இல்லை நான் இந்த குழந்தைய பார்த்துட்ருக்கேன், அப்படி இருக்கிறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவீங்க. 2 பேர் தனித்தனியாக தான் இருக்காங்க போல். ஐயோ இப்படி போய் வாழ்க்கை அழிச்சிட்டேன்னு என் வாழ்க்கைன்னு சொல்லி அவங்க நிறைய ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஹாப்பியாகவே இருக்குது. இப்படியே டேஸ்லாம் போகுது. இப்போ வந்து ஜங்குக்கு பெருசாக எதுவுமே அவனும் பெருசாக ரியாக்ட் பண்ணுறதில்ல, நீங்களும் அதுக்கெலாம் பெருசாக ரியாக்ட் பண்ணுறதில்ல. 2 பேரும் ஹாப்பியாகிட்டீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு பயந்தான், அதனால தான் பேபி வேணானா நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி நமக்காக தான் யோசிச்சிருக்கான்னு. இப்போ வந்து 2 பேருமே கிளியர் ஆகிட்டீங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சோ அதை எப்படி செக் பண்ணாம விட்டாங்களோ அப்படி விடாமல் செக் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லி ரெகுலராக செக்கப் போகிறது, ரெகுலராக டேப்லெட் சாப்பிட்றது, உங்கள் பாடி ஃபுல் ஸ்கேன் மாதம் பண்ண சொல்லுவான். ஜேகே நீங்கள் வேணாண்டா செலவாகுதுறாமீங்க, எவ்வளோ வேணால் ஆட்டும், கோடியாக கூட ஆட்டும், ஆனால் நான் ஃபுல் ஸ்கேன் எடுப்பேன் அப்படின்ட்டான். ஓகேன்னு சொல்லியாச்சு. ஃபுல் ஸ்கேன் தான் எடுக்கிறீங்க. இப்போ வந்து உங்கள் அத்தை வீட்டில் தான் இருக்கீங்க. ஏன்னா தனியாக அந்த ஜேக்கு வந்து என்னால் பார்த்துக்க முடியாது, எனக்கு குக்கியும் இருக்கான், இவ்வளோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், நான் எப்படி பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வீட்டிலே கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அத்தை வீட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா வீட்டில் உங்கள் அத்தை வீட்டில் மாற்றி இருந்துட்டு இருப்பீங்க, ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு 8 மந்த் ஆயிடுச்சு, நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஜேக்கி காலமிக்கிட்டுருக்கா. நீங்கள் ஜேக்கி பார்த்துட்டு டே அங்கே நல்லா போடுறான், வலிக்குதுடா, சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காமிக்கி விட்டுருக்கான். நீங்கள் ஜேக்கி பார்த்துட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா, என்னது எப்படி சொல்லிட்டு காலமிக்கிட்டே உங்களை பார்க்குறான். இப்படி ஒரு லைஃப் கிடைக்கும்னு, அதுவும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆனப்பெல்லாம் நான் மொத்தமாக அடைஞ்சிட்டேன், அதை நினைக்காதடி. எங்கள் ஜேக்கி பார்த்துட்டு சொல்கிறேன் கேளு, நான் சொன்னதே இல்லை உங்ககிட்ட, சரி சொல்லு அப்படி சொல்லிட்டு ஜேக்கி சைலண்ட்டாக இருக்கான். அப்போ அவ்வளோ அழுதுன்னு தெரியுமா, எங்கள் அம்மாட்ட ஒரே அழுக, 1 மாதம் அழுது எங்கள் அம்மாவையும் சேர்த்து அழ வச்சு அதுக்கப்புறம் தான் சைலண்ட் ஆகிட்டேன். பட் உன் ஒய்ஃப் இருந்தப்போ அதுக்கு நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம் நினச்சிடாத. ஜேக்கி உங்களை பார்த்துட்டு தெரியும் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபுட்டில் வந்து கிஸ் பண்ணல. நீங்கள் ஜேக்கி பார்த்துட்டு ஆமாம் எப்போவுமே நீங்கள் நியூ பண்ணல, அப்போயே நான் அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணல. நீங்கள் ஜேக்கி பார்த்துட்டு ஆமாம் என் அழுகு பையன் அப்படியே தேம்பி அழுகும், அதனால் கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணேன். அப்படி சொல்லிட்டு ஜேக்கி லைட்டாக ஹெட்டை ஷேக் பண்ணுறான். அதுக்கப்புறம் குக்கி கூட வந்து நான் வேணும்னா அப்படியே ஜாயின் பண்ணல, பட் எனக்கு குக்கி ரொம்ப பிடிக்க திரும்ப அப்படியே உன்ன மாதிரியே இருப்பாமாம்மா. ஜங்கு கொண்டே என்ன சொன்னான், அது எடுத்து நீங்கள் சிரிக்கிறீங்க, இப்போ என்ன சொன்னாரு சொல்லிட்டு டக்குனு உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்துட்டான். உன்ன மாதிரியே இருக்காமாம்மா. ஜங்கு சிரிக்கிறான். ஜங்கு பார்த்துட்டு என்னடா சிரிப்பு, என்ன மாமான்னு கூப்பிட்டதே இல்லடி, இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் தான், சும்மா கூப்பிடணும்னு தோணுச்சு. தோணும் அப்படி சொல்லி ஜங்கு உங்களை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். கரெக்டாக குக்கி விளையாண்டு அம்மா அழைச்சிட்டு கேட்டால் வரா. குக்கி பாடு சொல்லிட்டு அவள் ஸ்கூல் போயிட்டு ஹோம் ஒர்க் எழுதிட்டு இப்போ தான் மேலே வரான். ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டேம்மா அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு உங்கள் ஃபோரில் கிஸ்ஸு, ஸ்டொமக்கில் ஒரு கிஸ்ஸு, ஜங்குக்கு ஒரு கிஸ்ஸு. அப்பா நான் கூட அப்பா மறந்துட்டியோன்னு நினச்சேன். இப்படிப்பா நான் உங்களை மறப்பேன் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக குக்கி வந்து காலம் கேட்டுட்ருக்கான்.
இல்லையே, அம்மா வந்ததுக்கப்புறம் ரொம்ப மறந்துட்டீங்க. அது இப்போ தம்பி வேற பிறப்பானா, நீ ரொம்பலாம் என்ன மறந்துட்ட. அப்படிலாம் இல்லைப்பா சரி க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கான். ஹே ஜங்குக்கா அப்படிலாம் இல்லைடா. ஆ பார்க்குறேன் பார்க்குறேன், பையன் பிறக்கட்டும் அப்புறம் பார்க்குறேன். சரி பாரு எப்படி சொல்லிட்டு நீங்களும் குக்கியும் ஹைஃபை வேறு அடிச்சுக்கிறீங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் ஒரே டீம் ஆகிட்டீங்க. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு நாங்கள் இப்போ தனித்தனி டீமாக இருந்தோம். இங்கே நான் தான் தனி டீம். நீங்கள் ஜங்குக்கு ஹேண்டை வாங்கி உங்கள் ஸ்டொமக்கில் வச்சுட்டு தனி டீமா நீ இல்லையே எடுத்துகிட்டு கேட்டு சிரிக்கிறான். அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் போய் கீழே போய் சாப்பிட்டு வந்திருப்பீங்க. அப்படியே டேஸ் எல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து உங்களுக்கு டெலிவரி பெயின் எடுத்துருச்சு. உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ஜங்குக்கு செம்மையாக பயப்படுறான். அவங்க அம்மா ஒன்றும் இல்லைடா அப்படின்ற குக்கி கூட கொஞ்சம் வந்துட்டு இல்லை குட்டி பாப்பா வந்துடும் என்ன அழுதது குட்டி பாப்பா பிறக்கும்னு சொல்லிச்சு இப்படி சொல்லிட்டு அவன் கொஞ்சம் இதாக தான் இருக்கான். ஜங்குக்கு தான் தேம்பி தேம்பி அழுகுறான். அவனால் அவங்க சவுண்டு கேட்கவும் இல்லை. அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஜங்குக்கு அம்மா பார்த்துட்டு டே நிறைய ஸ்கேன் எடுத்திருக்கடா, அவள் ஓகே தாண்டா, டெலிவரி பெயின் இப்படி தாண்டா இருக்குன்றாங்க. ஜங்குக்கு வந்து அதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் போய் இப்படி தான் அழுதுருப்பாங்க. அழுது கடைசியாக குக்கி பிறந்ததுக்கப்புறம் இறந்துருப்பாங்க. அதனால் அவனுக்கு வந்துட்டு அக்செப்டே பண்ணிக்க முடியல. அப்பயே சொன்னவங்கிட்ட குழந்தை வேணாண்டி கேட்டால் எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எனக்கு உயிரே போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அப்படி அழுகுறான். அவங்க அம்மா ஒன்றும் இல்லைடா உள்ளன்னுங்கிறாங்க. உங்கள் அம்மா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைப்பா அது அவ்வளோதான்ப்பா சரி ஆயிருன்றாங்க. அவனால் யார் என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ண முடியல. உங்களை பார்த்தா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவேன்னு இருக்கான். ஒரு வழியாக குழந்தையும் பிறக்குது. நீங்கள் அப்படியே கத்தி மயங்குறீங்க. ஜங்குக்கு வந்து அப்போ தான் உள்ளே விட்டுருப்பாங்க. கரெக்டாக குழந்தை பறக்கவும் உள்ளே வந்ததுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அவனை பார்த்து ஒரு லைட்டான ஸ்மைலோடு மயங்கிருப்பீங்க. ஒன்றும் இல்லை அவங்க மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே ஜங்குக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஜங்கு கையில் தான் ஃபர்ஸ்ட் குழந்தைய க்ளீன் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. அவனுக்கு குழந்தைய பார்க்க மனசே வரல. அவங்களே பார்த்துட்ருக்காங்க. அந்த டாக்டர் தான் வந்துட்டு ஜங்குக்கோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு டெலிவரி பார்த்துருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு ஜங்கு குழந்தைய ரொம்ப நல்லாயிருக்கு, ஒயின் ரொம்ப நல்லா இருக்கா, நீ ஃபீல் பண்ண ஒன்றுமே இல்லைடா. ஓகே டாக்டர் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து குழந்தைய வாங்கிட்டு வந்து உங்கள் கிட்டே உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்திருப்பாங்க. என்னடா ஓகேவா? ஓகே தான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் நீங்கள் முழிச்சிருப்பீங்க. அவங்கள ஹக் பண்ணிட்டு அவ்வளோ அழுகுறான். நீங்கள் ஒன்றும் இல்லைப்பா ஏப்பா அழுற, ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன்றான். உங்கள் அம்மாவும் சொல்லியிருப்பாங்க ஜங்குக்கு பயந்ததெல்லாம். உங்கள் அத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஜங்குக்கு வந்து மெடிக்கலுக்கு போயிருப்பான். எல்லாரும் சொல்லிட்டு அவ்வளோ அழுறாண்டி. அவங்களுக்கு ஒரு மாதிரி நமக்காக இவ்வளோ அழுவான் அவன், இவ்வளோலாம் வச்சுருக்காங்க, நமக்காக அழுக ஒருத்தர் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. குக்கி உங்களை பார்த்ததுக்கப்புறம் அழுதுருப்பான். அவ்வளோ வலிச்சுதான் அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அவனும் அழுதுருப்பான். நீங்கள் அவனையும் சமாதானம் பண்ணிப்பீங்க. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டீங்க, அவன் சேனல் உட்காந்துருக்கா, நீங்கள் படுத்துருக்கீங்க. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம் போகணும் இருவாரன் அப்படி சொல்லிட்டு அவன் கூட ரெஸ்ட் ரூம் வரான். இருப்பா நானே பார்த்துக்கிறேன், நான் வந்தா என்ன அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அவன் ஹெல்ப்லாம் பண்ணி அப்புறமா வெளியே கூப்பிட்டு வந்து படுக்க வைக்கிறான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு எதுக்குடா அப்படியே அழுத? ஜங்குக்கு அப்படியே ஐஸ் அப்படியே ஃபுல்லாக கலங்குது. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஒன்றும் இல்லைப்பா நான் நல்லா தான் இருந்தேன், ஏப்பா இப்படி கஷ்டப்படுறேன், ரொம்ப பயந்துட்டு நான் அவ்வளோ அழுது திரும்ப எனக்கு குழந்தைய வேணான்னு தோணுச்சு. நீங்கள் ஜங்குக்கு வாயில் கை வச்சுட்டு இந்த படத்தை ரிட்டன் சொல்லாத, எனக்கு நீ போதும், நான் எதுவுமே வேணான்னு சொல்லுவேன் உன்னை தவிர. நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு அவ்வளோ கப்பலே ஜங்குக்கில் பார்த்துட்டு எப்போடி வார கலாயிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கா. நீங்கள் பாப்பா ஃபேஸையாச்சும் நல்லா பார்த்தியா? எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, நான் பாப்பா கூட பார்க்கல. நீங்கள் வந்து குழந்தைய வாங்கி ஜங்கு கையில் கொடுத்துட்டு பாடுறா அந்த குழந்தைய பார்க்குறோம் அப்படி ஜங்குக்கு மாதிரியே இருக்குது, என்ன மாதிரியே பெற்று கொடுத்துருக்க, நீ தானே கேட்ட உன்ன மாதிரி வேணும், 2 பிள்ளைய என்ன மாதிரியே போயிடுச்சு. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணுறது, என்ன மாதிரி வேணும் பெற்றுக்கலாமா? ஐயோ வேணாம், நீங்கள் ஜங்கு சொன்னதை கேட்டு சிரிக்கிறீங்க. சரி பெற்றுக்க வேணாம் விட ரொம்ப எமோஷ்னல் ஆகாது அப்படி சொல்லிட்டு அவனை சமாதானம்லாம் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அவனும் சைலண்ட்டாக வந்திருப்பான். ஜங்கு உங்களை ஹாஸ்பிட்டல் அவ்வளோ கேர் பண்ணுறான். அங்கே இருக்க நர்ஸெல்லாம் கூட ஷாக் ஆகுறாங்க. மேம் இப்போ உங்களை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். கொடுங்க நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வாங்கி உங்களை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டுருவான். ஜங்குக்கா நான் வேணா போய் க்ளீன் பண்ணிக்கிறேன்டா, அதான் அவங்க க்ளீன் பண்ணிவிடுறேன்னு சொல்கிறான்ல. நான் பண்ணுறேன், நான் இருக்கேன்ல அப்படின்றவான். சரி நீயே பண்ணுன்னு விட்டாச்சு. அவனே க்ளீன் பண்ணுவான், குழந்தைய க்ளீன் பண்ணுவான், உங்களை பார்த்துப்பான், குக்கியை பார்த்துப்பான், அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு பா இப்படி ஒரு புருஷனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அங்கே எனக்கு நர்ஸெல்லாம் சொல்கிறாங்க உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப லக்கி தான் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும். உங்களுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. இல்லை ஒரு பொண்ணுக்கு மட்டும் தெரியும் ஜங்குக்கு முதலே கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு. உண்மையிலே ஜங்கு சார் வந்துட்டு அந்த பொண்ணு இருந்தப்போ இவ்வளோ அழுதாரு. நான் கூட நினச்சேன் ரொம்ப கஷ்டம் இவர் லைஃப்னு. பரவாயில்ல நீங்கள் வந்ததுக்கப்புறம் அவர் லைஃப் நல்லாயிருக்கு. நீங்கள் அதை கேட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியா அவர் லைஃப் நல்லா இருக்கனால தான் ஒரு பொண்டாட்டி இப்படி பார்த்தாங்கிறாரு
அது என்னமோ உண்மைதான். அப்படி நீங்களும் லைட்டாக சிரிக்கிறீங்க. ஜங்க் வந்து குழந்தைய தூக்கிக்கிட்டேன். இப்போ உங்கள் கையும் பிடிச்சிட்டு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஜங்க்கை பார்த்துட்டு குழந்தைய அம்மாட்ட கொடுப்பா. சரின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு டக்குன்னு உங்களை தூக்கிட்டேன். குழந்தைய கூடன்னு மட்டும் தான் சொன்னேன். என்னோட குழந்தைய தூக்குறேன். ம் ம் அடுத்ததாச்சு ஜங்கு உங்களை தூக்கிட்டே தான் வீட்டுக்கு போகிறான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, சொல்லவே முடியல. ஏன்னா அவன் லைஃப்பில் செகண்டை தான் போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு அவங்க மட்டும் சொல்லியிருப்பான். அவங்க அம்மா அவங்ககிட்ட சொல்லிட்டு அதெல்லாம் நீ மாற்றிக்கோன்னு இருப்பாங்க. ஆனாலும் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொன்ன வார்த்தை உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கும். ஆனால் இப்போ அக்செப்ட் பண்ணி உங்கள் லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதை நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி எண்டிங். இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்கடா. இந்த வீடியோ எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஓகே இது பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்காகயாச்சும் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் தான் கண்டென்ட் வீடியோ வரும். ஸோ டெலிகிராமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. பை, லவ் யூ.